ஹலோ எவ்ரிவன், வெரி குட் ஈவினிங். ஸோ இன்றைய பிறந்த தேதி இலவச மலர் தீர்வுகள் அப்படிங்கிறதுல நாம ஒருவருடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் அவர்களுக்கான மலர் மருந்துகள் என்ன அப்படிங்கறத வந்து சொல்ல போறோம். அதே போல மலர் மருத்துவத்தை வந்து நமக்கு கொடுத்துட்டு சென்றிருக்கக்கூடிய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய பிறந்த தேதி வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியமான விஷயங்களா இருக்கு, அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவும் தெளிவாகவும் புரிஞ்சுக்க முடியும். அதே போல இந்த டேட் ஆஃப் பர்த் ஃபார்மேட்ல நமக்கு வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அப்படிங்கிறது இல்லாம அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய டேட் தேதிகள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு செப்பரேட் கான்செப்ட் இருக்கும். மாதங்கள் பொறுத்தவரையில வேற மாதிரி இருக்கும், வருடங்களை பொறுத்தவரையில வேற மாதிரியும் இருக்கும். ஸோ நாம இந்த இலவச மலர் தீர்வுகள் இந்த நேரலையில பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தேதி டேட் ஆஃப் பர்த்ல டேட் அந்த தேதியை மட்டும் வைத்து ஒருவருக்கு நம்ம மலர் தீர்வுகளை எதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அதே போல அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற பொதுவான விஷயங்களை வந்து இந்த லைவ் செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா இந்த பிறந்த தேதியில நாம எடுக்கக்கூடிய இந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்து நிறைய டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் பேஸ் பண்ணி எந்த நேரத்துல எடுத்தா வந்து நமக்கு நிறைய வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நிறைய மெத்தடாலஜி இருக்கு. ஆனா நாம இந்த நேரில் பார்க்க போகக்கூடியது என்ன அப்படின்னா, பொதுவான இப்ப நம்ம மலர் மருந்து அப்படின்னா ஒரு எமோஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது போல ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம பிறந்த தேதியின் அடிப்படையில் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த நேரலையில நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மலர் மருந்துகள் அல்லது மலர்கள் ஏன் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு மிராக்கலான ரிசல்ட், ஒரு அற்புதங்களையும் பல அதிசயங்களும் வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, அல்லது ஏன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது யாராச்சும் சொல்ல முடியுமா? எஸ் ப்ளீஸ். வெரி ஷார்ட்டா சொன்னா போதும், ரொம்ப லென்த்தா சொல்ல வேண்டாம். எஸ். இது மலர்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. பின்விளைவு இல்ல. மனநிலைக்கேற்ற மருந்து. மனநிலையை மாத்தி வேலை செய்விக்குது. ஓகே, இங்க நான் கேட்டிருக்கேன் என்னன்னா, ஓகே மலர் தீர்வுகள் மலர் மருந்துகள், ஓகே இங்க மலர்கள் ஏன் அப்படிங்கிறதா? ஏன்னா மருத்துவ முறைகள் பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்கு. அதே மாதிரி பல்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்கும், ஹீலிங்ஸ் இருக்கும், நிறைய தெரபிஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்படிங்கும் போது ஏன் வந்து மலர்கள் வந்து நமக்கு பிரைமரியா ஒர்க் அவுட் ஆகுறதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம்? அல்லது ஏன் வந்து நமக்கு ரொம்ப வந்து சூட் ஆகுது? ஏன் வந்து மற்ற ஒரு ஒரு ஹீலிங் சிஸ்டம்ஸோ அல்லது தெரபிஸோ அல்லது மற்ற மருத்துவ முறைகள்ல கொடுக்க முடியாத பல்வேறு அற்புதங்களை வந்து ஏன் வந்து இந்த மலர் மருந்துகள் செய்யுது? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கோ அல்லது சயின்ஸோ என்ன அப்படிங்கிறதா? ஏன் மலர்கள் மனிதனுக்கு அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறதா? எஸ். மலர் என்பது மென்மையானது. அதன் காரணமாக மலர் மூலியமா வந்து மன ரீதியான பிரச்சனை அதுக்காக மலர் தெரியும். சரிங்க, ஓகே, தேங்க்யூ சோ மச். எல்லா மனநிலைக்கும் மெயின் வந்து நம்மளோட நோய்க்கெல்லாம் காரணம் மனநிலை தான் சார். சப்போஸ் எமோஷனல் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கோபமா இருக்கோம்னா நம்ம என்ன உடம்பு வந்து ரொம்ப என்ன சொல்ல முடியாது, ரொம்ப ஹீட் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி டெம்பரேச்சர் மாறும், நம்மளுக்கு எல்லாமே மாறும். எப்பவுமே மனநிலையை வச்சுதான் ஒரு டிசீஸ்மே நம்மளுக்கு பொதுவா வரும். அதனால வந்து மனநிலையை சரியாப்படுத்தினா எல்லாமே சரியாகும்னு ஒரு இதுதான் மலர் தீர்வு. ஓகே சரி, இப்ப மனசு பாதிக்கப்படுறதுனால வந்து உடல் ரீதியான மாற்றங்கள் வருது, இல்ல பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க. ஓகே, இதே வந்து நமக்கு மலர் மருந்துகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியான சூழ்நிலைகள் என்னவா இருந்துச்சு? அப்பவுமே வந்து நமக்கு மலர் மருந்துகள் அப்படிங்கறத தாண்டி நமக்கு மன ரீதியான விஷயங்களை சரி பண்ணக்கூடிய பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்திருக்கும் இல்லையா? அப்பெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணியிருப்பாங்க? இப்ப மலர் மருந்துகள் இருக்கு, ஓகே நம்ம எடுத்துக்கிறோம், ரொம்ப ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கிறோம். மலர் மருந்துகள் இல்லாத காலங்கள்ல ஹோமியோபதி முறையில மரங்கள், அப்புறம் மனித கழிவுகள் இருந்து கூட மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, ஹோமியோபதி தமிழர்கள்னா பூ சூடுறாங்கல்ல, ரொம்ப காலமாவே அதெல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க, பூவை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. சரி, ஓகே, எஸ் தேங்க்யூ மேம். எஸ், எனி அதர் பர்சன்ஸ்? சார் இது என்னோட அசம்ஷன் சார், பட் ஐ எம் நாட் ஷுர். இப்போ உடம்பு பிசிக்கல் ரிலேட்டடான ப்ராப்ளம்க்கு அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, இந்த மாதிரி ஹோமியோபதி, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு.
பட் மனசுக்கு அப்படின்னு அது பர்டிகுலரா மெடிசன்ஸ் மாதிரி இல்ல. ஸோ இப்ப எக்ஸாம்பிள் மருதாணி பூ தலகணி கடையில வச்சு படுத்தா நல்லா தூக்கம் வரும். அந்த வாசனைகள் இப்ப மல்லிப்பூ பூவோட மனம் சில பேருக்கு சில மனங்கள் வந்து பிடிக்கும். சோ அதுல ஒரு மனுஷனோட இந்த மாதிரி ஸ்மெல் அது கொஞ்சம் அட்ராக்ட் ஆகுதோ அப்படிங்கறதுனால அது அவங்க மனநிலைமையோ இல்ல வந்து இப்போ ஒரு மல்லிப்பூ இருந்தா ஆஹா அப்படின்ற மாதிரி ஏதோ அந்த பூக்களோட தன்மை வந்து அந்த ஹியூமன் பீயிங்களோட மென்டலி அவங்கள வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம் இல்ல ஹாப்பி மூட் ஆக்கலாம். மேபி அதனால சம்பந்தப்பட்டு அப்படி உருவாயிருக்கலாம்ன்றது ஒரு அசம்ஷன் சார். ஓகே, தேங்க் யூ. எஸ், வேற யாராச்சும் சார்? மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடியோடைய அடுத்த வெர்ஷன், அதாவது எப்படின்னா இன்னொரு விதையை உருவாக்கக்கூடியது அதுதான். ஏன்னா வந்து இப்போ ஒரு மரம்னா அதோடைய கம்ப்ளீட், இப்ப எப்படி நம்ம ஒரு குழந்தைய உருவாக்குறோம் அது மாதிரி கம்ப்ளீட்டா இன்னொரு இதை உருவாக்குறதுனால அதோட பாசிட்டிவ்னஸ் மொத்தமும் அந்த மலர்கிட்ட இருக்கும். சோ அதனால நம்ம எடுத்துக்கும் போது அந்த பாசிட்டிவ்னஸ் தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்குது. மரத்துல சில பாகங்கள்ல சில மருத்துவ குணம் இருக்கலாம், ஆனா மலர்ல எல்லா மருத்துவ குணங்களும் முழுக்க முழுக்க பாசிட்டிவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். சரி, ஒரு சில மரங்கள்ல வந்து ஒரு சில செடிகள் ஒரு சில கொடி வகைகள் மலர்கள் இல்லாமலே வந்து இனப்பெருக்கம் நடைபெற்று அல்லது அடுத்த ஒரு தாவரங்களோ அல்லது ஒரு சந்ததிகளோ வரும். அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலர்கள் இல்லாமல் அடுத்த ஒரு தலைமுறையோ அல்லது அடுத்த சந்ததிகள் வரக்கூடியது. சோ அப்போ வந்து அங்க என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும் மேம் அந்த மாதிரியான தாவரங்கள் அல்லது செடிகளுக்கு? அப்ப இங்க மலர் மருந்து அல்லது மலர்கள் அப்படிங்கிறது நமக்கு டோட்டலா வந்து ஆப்சென்ட் ஆயிடுது இல்லையா? எஸ், என்னங்க ஐயா? எஸ் ஐயா, உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. சொல்லுங்க. மனிதனுடைய குணமா இருக்குமா மலருடைய குணம்? நீங்க சொல்றீங்க சில இனப்பெருக்கம். என்னங்க ஐயா புரியல சரியா? மனிதனுடைய குணமா இருக்கலாமா மலருடைய? ஒரு சில தாவரங்களுக்கு வந்து மனிதனுடைய குணமா இருக்கலாமா? அதனால எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து மலர்ல வந்து இது பண்றாங்கன்னு மனிதனுடைய குணமா இருக்கலாமா? மனிதனுடைய மனம் அல்லது மனிதனுடைய குணங்களை ஒத்து போகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து தாவரங்களுக்கும் தாவரத்திலிருந்து வரக்கூடிய மலர்களுக்குமே வந்து நிறைய விஷயங்களை வந்து மேட்ச் ஆகுது. அதனால வந்து மலர் மருந்துகள் நமக்கு ரொம்ப அருமையா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, கரெக்டா? சரி, ஓகே, தேங்க்யூ. எஸ், வேற யாராச்சும்? The last one person. எஸ், வணக்கம் சார். அது நீங்க சொன்ன மலர் இல்லாம இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸுக்கு வந்து அதனோட பிரசன்ஸ்ல இருக்கிறப்ப நமக்கு அந்த இதை எஃபெக்ட் உண்டாகும். இப்ப பாத்தீங்கன்னா அரச மரத்தோட பூவெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதுல சுத்தனாவே நமக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்க? அந்த மாதிரி அதனோட பிரசன்ஸ்லயே அதனோட அந்த வைட்டாலிட்டி நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறது. நன்றிங்க. ஓகே, அப்ப அங்க வந்து என்னன்னா ஃப்ளவர் அப்படிங்கிறது ஆப்சென்ட் ஆயிடுது. ஆனா அந்த மருந்துகள் நமக்கு என்ன, அந்த மலர் மருந்துகள் அல்லது மலர்கள் என்ன செஞ்சிருக்கணுமோ அதே ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து மலர்கள் இல்லாமலே வந்து நிறைய தாவரங்கள் வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது பாக்குறோம். சரி, ஓகே. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க, எல்லாமே வந்து சரியான விஷயங்கள் தான். சரி, இன்னும் புதுசா என்னக்கூடிய விஷயங்கள் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா அது நம்ம பார்க்கக்கூடிய கோணம் வந்து நம்ம புதிய பரிமாணத்துல பார்க்கும்போது ஏன் வந்து மலர்கள் நம்மோட வந்து ரொம்ப ஈஸியா வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுது, அல்லது வந்து தாவரங்கள் ஏன் வந்து நம்மளுடைய வந்து ஒரு பல்வேறு பிரச்சனை வந்து தீர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து நமக்கு ஒரு 5 சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வகையான உணர்வுகள் அல்லது 5 வகையான உணர்ச்சிகள். ஸோ அந்த 5 சென்சஸ் என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? எஸ், வாசனை, முகர். என்னங்க ஐயா? ஓகே, வாசனை. என்னங்க ஐயா? சுவை. ஓகே, சுவை. பார்வை வருமா? 5 சென்சஸ். மற்ற 3 பேர்ல சரி, வேற யாராச்சும் ட்ரை பண்ணலாம். அதாங்க ஃபர்ஸ்ட் விஷன், அதாவது ரூபம், ரசம், டேஸ்ட், ஸ்பரிசம், டச், கந்தம், ஸ்மெல். அடுத்து வந்து நாதம், ஹியரிங். நன்றிங்க.
4 தான் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 5 சொல்லியிருக்கீங்களா? நாதம்ங்கிறது வந்து ஹியரிங் சவுண்ட், ஓகே. ஹியரிங் அப்போ கண், காது, மூக்கு, வாய், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து தோல் அப்படிங்கறத வந்து குறிக்கும். அதாவது டோட்டலா வந்து மெய் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த சென்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்றது. ஏன்னா தோலுக்கு வந்து ஒரு அற்புதமான சக்தி இருக்கும். ஏன்னா வெளிப்புறத்தோட வந்து ரொம்ப ஈஸியான கான்டாக்ட்ல இருக்கக்கூடியது. எப்படி நமக்கு வந்து கண், காது, மூக்கு, வாயெல்லாம் இருக்கோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு சிறிய உறுப்புகளா மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆனா அப்படி தோல் அப்படிங்கிறது வந்து நமக்கு உடல் முழுவதும் பரவி ஒரு டோட்டலா வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட நமக்கு அதிகப்படியான கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தோலாகவும் இருக்கும். அதே போல ஒரு உணர்ச்சிகள், உணர்வுகள் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து நம்ம இங்க ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரெஸ்ஸிங் இருக்கும்போது வந்து நமக்கு அந்த பெயினோ அல்லது வந்து அந்த ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் அப்படிங்கிறது முதலாவதாக நமக்கு தோலுக்கு தான் வந்து ஏற்படும். அந்த தோல்ல இருந்து அந்த உணர்வுகள் வந்து கடத்தப்பட்டு மூளைக்கு சென்று அது அடுத்ததா வந்து என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு 5 சென்சஸ் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி பல்வேறு விதமான மனம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம கேதர் பண்றோம். அதே போல அறிவு சார்ந்த விஷயங்களும் நிறைய வந்து நம்ம கேதர் பண்றோம். ஸோ இப்போ நமக்கு இன்டைரக்டா இருக்கக்கூடிய நிறைய பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ட்யூஷன், உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கு அடுத்தபடியா வந்து நமக்கு கனவு வருது, இன்டெலெக்சுவல் நாலேஜ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது நம்ம ஒரு நாலேஜ் அல்லது ஸ்கில்லை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது மூலியமாவோ அல்லது வந்து ப்ராக்டிஸ் பண்றது மூலியமாவோ கத்துக்கிறது மூலியமோ நம்ம கெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு கிடைக்க வரும். இல்லை அதனால வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கலி அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ற மாதிரி வந்திருக்கோம். அப்போ அறிவுபூர்வமாக நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது அறிவுபூர்வமாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக இயற்கை அல்லது என்விரான்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இந்த 5 சென்சஸ் மூலியமா நமக்கு டிஃபால்ட்டா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அதே போல வந்து நமக்கு இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக நமக்கு வந்து எந்த ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயங்களுமே பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு 5 சென்சஸ் அப்படிங்கிறதோட வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு மேட்ச் ஆகும். அதே போல இப்ப நமக்கு வந்து வெளியில வந்து என்னதான் வந்து 5 சென்ஸ்க்கான உறுப்புகள் இருந்தாலும் உள்ளுறுப்புகள் அப்படின்னு சொல்லி மிக பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு இதயமாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்லீரல், சிறுநீரகம், அல்லது ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், இந்த மாதிரி விஷயங்களும் உள்ளுக்குள்ள வந்து இருக்கும். அப்படி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்புகளினுடைய இயக்கங்களையோ அல்லது அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளையும் நம்ம எப்படி ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலங்களில் வந்து நமக்கு ஸ்கேனிங் எல்லாம் இருக்கு, லேப் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த காலங்கள்ல வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி எந்த ஒரு வசதிகளும் இருக்காது. ஒரு பர்சனை பாக்குறாங்க அப்படின்னாலே பார்த்த இடத்துலயே வந்து அவங்க ஈஸியா வந்து அவங்கள கெஸ் பண்ணிடுவாங்க. அவங்க மனநிலை என்னவா இருக்கும் அல்லது அவங்களுக்கு உடல் சார்ந்த எந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது. அது பொதுவாக வந்து அவங்களுடைய ஸ்கின் டோன், அவங்களுடைய கண்களினுடைய அமைப்பு அல்லது கண்கள்ல வந்து எந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தெரியுதுங்கிறத பொறுத்து அந்த 5 சென்சஸை யூஸ் பண்ணி அவங்க அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய இன்பேலன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. பொதுவாக அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இன்பேலன்ஸ் அப்படிங்கிறத நோய் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியும். அதுல நம்ம முந்தைய காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த காத்து கருப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. காத்து ஏதோ அடிச்சிருச்சுங்க, இல்ல வந்து அவர் முகமே வந்து ஒரு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டல் ஆயிட்டாரு, இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த காத்து கருப்பு அப்படிங்கிறது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு விஷ காற்றாகவோ அல்லது ஒரு அமானுஷ்ய சக்திகள் மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளோட இந்த 5 சென்சஸ் மூலமாக நமக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகளை ஏற்படுத்தும். எஸ், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கைண்ட்லி வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரக்கூடிய நபர்களை வந்து மியூட் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ. சரி, அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த பஞ்சபூதங்கள் ஏதோ ஒரு சமநிலை இல்லாம போறதுனால நமக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகள் வருது அப்படிங்கிற பேர்லயும் ஒவ்வொரு மெடிக்கல் அல்லது ஒவ்வொரு மருத்துவம் சார்ந்த விஷயங்களை வந்து அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். அது அந்த முறைப்படி தான் வந்து செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அலோபதி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா சித்தா அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்ல வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல இருக்கும். நம்ம மலர் மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்க வந்து ஒரு பஞ்சபூதங்களை பார்க்க மாட்டோம், நாடியை பார்க்க மாட்டோம், அல்லது வந்து ஒரு லேப் டெஸ்டோ ரிப்போர்ட்டோ நமக்கு எதுவுமே வந்து அவசியம் கிடையாது. அவங்க மனநிலைகள் என்னவா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு நம்ம டைரக்டா ஒரு மலர் மருந்துகள் கொடுத்து மனநிலைகளை சரி செய்வதன் மூலியமாக நம்ம என்ன பண்றோம், உடல் சார்ந்த விஷயங்களையும் டிஃபால்ட்டாவே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மலர் மருந்துகள் அமையுது. சரி, இப்போ நமக்கு மலர் மருந்துகள் வந்து அற்புதங்களை செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்காக எடுப்போம் அல்லது ஒரு மனநிலைக்காக எடுப்போம்.
அப்ப நம்ம எதிர்பாராத நிறைய விஷயங்களும் இந்த மலர் மருந்துகள்ல வந்து நடக்கும். அப்ப இந்த நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பிசிக்கல் பாடியோட ஒரு நீடு வந்து எந்த அளவுக்கு வந்து தாவரங்களோடோ அல்லது மலர்களோட பொருந்து போகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது பொதுவாக வந்து நமக்கு ஒரு வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு நீர் அப்படிங்கிறது அத்தியாவசியமான தேவையாக நம்ம உயிர் வாழ்வதற்கு அவசியம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே பிறகு நமக்கு இந்த பூமி அப்படிங்கிற பிளானட் கிரகத்துல மட்டும்தான் நமக்கு தற்போதைக்கு வந்து உயிர் வாழ்வதற்கான தேவைகள் சரியா வந்து இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம பூமியில வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். வேற வேற கோள்கள்ல வந்து கிரகங்கள்ல வந்து என்னதான் வந்து அவங்க ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாலும் தற்போது வரையில வந்து சர்வைவ் ஆகுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கிறோம். ஸோ அப்போ வந்து அந்த நீரினுடைய தன்மை நம்ம பாடியில எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60ல ஒரு 80% வந்து நம்ம பாடி வந்து நீரினால் ஆக்கப்பட்ட ஒரு உடல் அமைப்பு அல்லது ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு வந்து ஷோ பண்றேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா நம்ம பாடி வந்து எந்த அளவுக்கு ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். சரி, இப்போ நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக நமக்கு பிளட் அண்ட் கிட்னிலையும் அதற்கு அடுத்த கட்டமாக நமக்கு அதிக அளவுல லிவர் அப்படிங்கிறதுலயும் இருக்கு. இப்போ பிரெயின்ல வந்து 75, பிளட்ல 83, ஹார்ட் 79, போன்ஸ் நம்ம போன்ஸ் அப்படின் போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல எங்க சார் நீர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனா அந்த போன்ஸ்குள்ளவும் நமக்கு எலும்புகளுக்குள்ளவும் 22% நமக்கு வாட்டர் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மசில்ஸ்ல 75, லிவர்ல 85, கிட்னில 83%. இப்போ லிவர்ல வந்து 85% இருக்கு. ஸோ லிவரோட மெயின் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பல்வேறு விதமாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பல்வேறு கழிவுகள் விஷங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த விஷத்தை முறித்து நமக்கு ஒரு ஆரோக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடியதுல லிவருடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கல்லீரல் அப்படிங்கிறது நம்முடைய பிரெயின் அண்ட் ஹார்ட்டுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான உறுப்பா நம்ம பார்க்கணும். பொதுவா பிரெயின் அப்படிங்கிறது வந்து இன்னொரு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரெயினுங்கிறது நார்மலா ஒரு பிரெயின் இருக்குன்னா அடுத்த கட்டமா ஒரு பிரெயினா பார்க்கக்கூடிய தன்மை அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுறது எதுன்னா லிவரா தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 60 to 80% வந்து நம்ம பாடியில வந்து வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நம்ம தாவரங்களோட மேட்ச் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக தாவரங்கள் வந்து அந்த நீர் பஞ்சபூதங்கள்ல வந்து நமக்கு அந்த நீர் சக்தின்னு சொல்லக்கூடிய வாட்டர். இப்ப நம்ம ஒரு பூமியில ஒரு நிலத்துல வந்து ஒரு விதையை வந்து நம்ம ஊன்றோம், ஒரு விதையை வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது அது அந்த பூமியில அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்செடுத்து மற்றும் நம்ம அது நீர் ஊற்றும் போதுதான் அந்த செடி வந்து நல்லா வந்து வளரும். அப்ப அந்த மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து அந்த நிலத்தடி நீரோ அல்லது வந்து பூமியில இருக்கக்கூடிய அந்த நீரை கிரகிச்சு அந்த ஒரு செடியானது அந்த ஒரு விதையானது படிப்படியாக வளர்ந்து ஒவ்வொரு கட்டங்களாக ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு அற்புதமான படைப்பாக தாவரங்கள் வந்து இருக்கும். அப்போ நம்ம மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிளான்ட்ல வந்து நமக்கு என்னதான் வேர் பட்டை இலைகள் இருந்தாலும் பிரதானமாக நம்ம ஃப்ளவர்ஸ் மலர்களை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சில செடிகளில் வந்து இலைகள் மட்டும் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து சம்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மொத்தமே வந்து அவங்களுக்கு வேர் பட்டை கிளை மொத்தமா சேர்த்து எல்லாமே எடுப்பாங்க. ஒரு சிலர் வேர் மட்டும் எடுப்பாங்க. இந்த மாதிரியும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்கும். அப்ப அந்த நம்ம ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஹியூமன் பாடியில வந்து எந்த அளவுக்கு ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது நமக்கு பிளான்ட் பேசிஸ்ல வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம எப்படி ஒரு பஞ்சபூதங்களை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குமோ அது போல தாவரங்களும் ஒவ்வொரு ஜீவராசியுமே வந்து பஞ்சபூதங்களை வந்து பயன்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும். பட் தாவரங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம எப்படி வந்து சுவாசிக்கிறோமோ இல்லையா, சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் நம்ம உள்ள வாங்கி கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். அப்போ தாவரங்கள் வந்து எதை வாங்கி உள்வாங்கி எதை வந்து வெளியில விடும் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராச்சும் ஒருத்தர்? கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ள இன்டேக் பண்ணுங்க சார். சார் தாவரங்களும் ஆக்சிஜனை தான் சுவாசிக்குது, ஆனா கார்பன் டை ஆக்சைடு உணவு தயாரிக்கிறதுக்காக பகல்ல பயன்படுத்துது. சரி, இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இப்ப நம்மள மாதிரி ஹியூமன் பாடியோட வந்து ஏதோ ஒரு வகையில வந்து
இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு தாவரங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்ப நமக்கு அந்த பஞ்சபூதங்கள் வந்து ஹியூமன் பீயிங் மாதிரி அங்கேயும் வந்து ஒரு சுவாசம் நடைபெறுது, அங்கேயே வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இலை, பூ, காய், கனி அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி வந்து நமக்கு மற்ற இப்ப இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஃபார்முலா நமக்கு உருவாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏன் வந்து மலர் மருந்துகள் வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம தாவரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஹியூமன் பாடியோட எக்ஸிஸ்டன்ஸ் நேச்சருக்கு ஏத்த மாதிரி வந்து இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம பாடியில எப்படி வந்து அரௌண்ட் 60 to 80% வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கோ அதே போல தாவரங்கள்லயும் 60 to 80% அல்லது மோர் தென் 50% அப்படிங்கிறது ஆவரேஜா பார்க்கும்போது தாவரங்கள்லயும் இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக நமக்கு ஒரு சிலர் வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது பாடத்துல வந்து வந்திருக்கலாம். ஸோ முதலாக வந்து மயக்க மருந்துகளை வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற யாராச்சும் சொல்ல முடியுமா? தாவரங்களுக்கு கொடுத்தாங்களா, இல்ல பிராணிகளுக்கு கொடுத்தாங்களா, மிருகங்களுக்கு கொடுத்தாங்களா, இல்ல மனிதர்களுக்கே கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி மயக்க மருந்துகள். மிருகங்களுக்கு எலி மயக்க இல்லைன்னா மருந்துங்க monkeys. ஐயா. மயக்கம். சரி, ஓகே. அப்ப என்னன்னா அந்த தாவரங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம எப்படி வந்து இப்போ ஒரு 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 மயக்கம் இப்ப நமக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து மாத்தி போட்டுட்டாங்க அல்லது வந்து நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு மயக்க நிலைக்கு வந்து ஆளாயிடுவோம். நம்ம பாடியில வந்து போதிய அளவுல வந்து ஒரு பிராணசக்தி வந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்னாலும் நீர் சத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து சரியா இல்லாம போச்சு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம மயக்க நிலைக்கு வந்து ஆளாகுவோம். அந்த மாதிரி வந்து அந்த தாவரங்களுக்கு செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த தாவரங்களும் வந்து ஒரு மயக்க நிலையை அடையுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் வந்து அந்த தாவரங்களுக்கு பயன்படுத்தி பார்க்கும்போது மனிதர்களுக்கும் வந்து மயக்க மருந்துகளை வந்து நம்ம சர்ஜரிஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து படிப்படியான பரிணாமங்களை வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து மயக்க மருந்துகள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சர்ஜரி நேரங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே வந்து தெரியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு தாவரங்கள் அப்படிங்கிறது மனித இனத்தோட அந்த மனித குணங்களோட பொருந்தி போகக்கூடிய தன்மையில இருக்கும். இதற்கு வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு நமக்கு தொட்டாசிலிங்கி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ தொட்டாசிலிங்கி அப்படிங்கிறது நம்ம தொட்ட உடனே சிலிங்கிடும் அப்படின்னு சொல்லிடும். அந்த சென்சால என்ன பண்ணோம் அந்த விலைகள் வந்து சுருங்கிடும். அதே போல நியல் சுருங்கி அப்படின்னு சொல்லி இருக்கும் தொட்டாசிலிங்கி போலி. அப்ப என்ன அது என்ன நடக்கும்னா ஒரு சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது நம்முடைய நியல் அது மேல அந்த இலைகள் மேல பட்டுது அப்படின்னா தொட்டாசிலிங்களை எப்படி நடக்குதோ அதே போல அந்த இலைகளுமே வந்து சுருங்கிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப அந்த மாதிரி நமக்கு உணர்வுகள் இருக்கிற மாதிரி அந்த ஒரு செடி கொடி தாவரங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் உணர்வுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனிதனோட வந்து அட்மோஸ்ட்ல வந்து மேட்ச் ஆகக்கூடிய விஷயங்கள் தாவரங்களுக்கு இருக்கு, பிளான்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் சார். சரி. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மலர் மருந்துகளுக்குள்ள வந்து நம்ம வரப்போறோம். சரி, ஓகே. அப்போ எல்லையரவே சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா இப்போ மலர்கள் வந்து அதனுடைய முழுமையான தன்மை அப்படிங்கிறது மலர்கள்ல இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐயா சொல்லியிருந்த மாதிரி மலர்கள் இல்லாத ஒரு தாவரங்களா இருக்கு அப்படிங்கும் போது அந்த தாவரம் அந்த பிளான்ட் இட் செல்ஃப் இஸ் எ ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ அதுதான் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்னா அரச மரங்கள் எல்லாம் சுத்த சொல்லுவாங்க. அரச மரம் வேப்ப மரம் வந்து ஒன்னா இருக்கக்கூடிய பிளேசஸ்ல. அப்போ வேப்ப மரத்துல இருந்து நமக்கு வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் அல்லது அரச மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறதும் நம்முடைய பிராண சக்தியை வந்து மிகைப்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த பஞ்சபூதங்களை வந்து நமக்கு பிராண சக்தி வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது அது நமக்கு ஒரு அடிப்படையான விஷயங்களையோ அல்லது மன ரீதியான பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பிராண சக்தியை வந்து கூட்டுறதன் மூலியமாக அவர்களுக்கு அந்த ஒரு சந்ததிகள் அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னன்னா அல்டிமேட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களோட இம்பேலன்ஸ் நம்ம எப்படி பாடியில வந்து நமக்கு வருதோ அதை வந்து சரி பண்றதுக்காக நம்ம தாவரங்கள் அல்லது தாவரங்களின் மூலமாக வரக்கூடிய மருந்துகளை எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் அ மினிட்.
ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு பஞ்சபூதங்கள் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, பஞ்சபூதங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிசிக்கல் பாடியோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பார்க்கிறோம். அதே போல இந்த 5 சென்சஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல பார்க்கும்போது நமக்கு அந்த உணர்வுகள் அப்படிங்கிற ரீதியால பார்க்கும் போதும் நமக்கு இந்த தாவரங்கள் வந்து மற்ற இருக்கக்கூடிய ஒரு மிருகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ரெமிடிஸா இருக்கலாம், அல்லது வந்து வேற ஒரு முறைகளை கெமிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கக்கூடிய ரெமிடியா இருந்தாலும் தாவரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு அட்மோஸ்ட் லெவல்ல வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன் நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா மலர்கள் அப்படிங்கிறது இந்த மலர்களுடைய அந்த ஒரு தாவரத்தினுடைய முழு தன்மை என்பது அடுத்ததா ஒரு சந்ததிகள் உருவாகணும், ஒரு விதை வரணும் அப்படிங்கும் போது, அல்லது வந்து விதை இல்லாத மற்ற ஒரு தன்மையில வந்து கிழங்குகள் வகையில வந்து வரக்கூடிய வாழை மரங்கள் போன்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, அந்த ஒரு மலர்கள் அல்லது பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு செடியினுடைய பரிபூரணமான தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க வந்து ஒரு தாழ்மை அடைஞ்சதுக்கு பின்னாடிதான் அந்த பெண்மை வந்து முழுமை அடைந்தாள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய 6th சென்ஸ் 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடியதோ, அல்லது அந்த மனம் அப்படிங்கிறது நமக்கு மற்ற தாவரங்கள் இருந்தோ மற்ற ஜீவராசிகள் இருந்தோ நம்மளை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த மலர்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி வந்து அந்த தாவரத்தினுடைய முழுமையான தன்மையாக இருக்குதோ, அது போல மனிதனாகப்பட்டவர்களுக்கு என்னதான் பிசிக்கல் ரீதியா வந்து நமக்கு உடல் ரீதியாக வந்து இயக்கங்கள் இருந்தாலும், நமக்கு வந்து ஓய்வுகள் இருந்தாலும், பல்வேறு விதமான செயல்பாடுகள் இருந்தாலும் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது மனம்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே போல மனிதன் என்ப மனம் உள்ளவர்கள் தான் வந்து மனிதன் அப்படின்றது சொல்லுவாங்க பொதுவா. முடிஞ்ச நம்ம குரூப்ல வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து போட்டு விடுறேன். ஸோ அப்ப இந்த மனித மனம் வந்து ஏன் வந்து மனிதன் வந்து மனம் வந்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்போ அந்த மனம் அப்படிங்கிறது எப்படி வந்து நமக்கு ஒரு தாவரங்களுக்கு வந்து நமக்கு அந்த பூக்கள் வந்து முழுமையான தன்மையோ, அது போல ஒரு மனிதனுடைய முழுமையான தன்மை என்பது அவனுடைய மனநிலைகளை பொறுத்துதான் இருக்கும். அப்ப அந்த தாவரங்களுடைய முழு தன்மை மலர்கள் இருக்கிறது மாதிரி நம்மளுடைய உடல் இயக்கங்களுக்கும் அல்லது மனித தன்மைக்கான ஒட்டுமொத்தமான அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மனதை சரி செய்யக்கூடியதற்காக அந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது அங்க ரொம்ப ஈஸியா மேட்ச் ஆகும். அப்போ உடல் ரீதியா பார்க்கும்போது தாவரங்கள் அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். அந்த தாவரத்தினுடைய முழுமையான தன்மை என்பது மலர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய ஒரு உண்மையான அல்லது வெளிப்படையான முழுமையான தன்மை அப்படிங்கிறது அவர்களுடைய மனதை பொறுத்துதான் இருக்கும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கை, அல்லது நம்ம மனசு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய ஆட்டிடியூட், பிஹேவியர்ஸ் அல்லது நம்முடைய பொருளாதார வளர்ச்சிகள் அல்லது உடல் ரீதியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மலர்கள் வந்து நமக்கு 100% மனதோடு பொருந்தி போகக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல நமக்கு இந்த மலர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாமே வந்து பூக்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மலர்கள் வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? மலர்கள் இப்ப நம்ம மொட்டு அப்படின்னு சொல்றோம், அதுக்கடுத்து வந்து பூக்கள் மலர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு மலர் வந்து ஒரு உருவாகணும் அல்லது உருவானதுக்கு பின்னாடியே மொத்தமா வந்து எத்தனை ஸ்டேஜ், எத்தனை படிமானங்கள் அல்லது எத்தனை கட்டங்களா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆல்ரெடி நம்முடைய இலவச குரூப் வந்து இலவச கிளாஸ்ல படிச்சிருந்த ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ப்ளீஸ். எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லி யாராச்சும் சொல்ல முடியுமா? சரி, இப்ப பார்த்து யாராச்சும் சொல்ல முடியுமா? நிலை. சரி, பொதுவா நம்ம 12 அப்படிங்கிறது எங்க எடுக்கிறோம்? ஜோதிடத்துல எடுக்கிறோம், அல்லது 12 மாதங்கள் எடுக்கிறோம், அல்லது ஒரு டசன் அப்படின்னு சொல்லும் போது 12 அப்படிங்கிறது பல்வேறு கட்டங்கள்ல வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். அப்போ ஒரு ஜாதகம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அப்படி ஒரு ஜனனம் இருக்குது அப்படிங்கும் போது அப்ப நமக்கு அந்த மரணம் அப்படிங்கிறத முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 12 ஸ்டேஜ் வந்து நமக்கு இருக்கும். அதே போல மலர்களுக்குள்ளேயும் அரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி செம்மல் அப்படிங்கிற முடியக்கூடிய விஷயங்களை வர்றதுக்குள்ள நம்ம மாதிரியே வந்து மலர்கள்லயும் 12 விதமான அந்த ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம தாவரங்களும் மலர்களும் மனிதனோட வந்து அல்லது மனதோட வந்து ரொம்ப பொருந்தி போகக்கூடிய வகையில வந்து ரொம்ப அற்புதமா இயற்கை படைச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுதா? எஸ், யாராச்சும் ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம். புரியுதுங்க சார்.
சார் புரியுது ஓகே, சார். தேங்க்யூ. சரி. சார் ஜோதிடத்துல கூட மனிதரோட வாழ்வு 120 வருடங்கள் தானே சொல்லுவாங்க. எஸ் மேம். சரி, இப்போ இதுல நமக்கு வந்து இந்த 12 ஸ்டேஜ்ல வந்து நமக்கு இந்த 8வது ஸ்டேஜ் அப்படிங்கறத நமக்கு மலர்கள் அப்படிங்கிறது தெரியும். பொதுவா இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஒரு சிலர் என்ன சொல்லிடணும், ஒரு அந்த தாவரத்தினுடைய ஒரு முழுமையான தன்மை அப்படிங்கிறது மலர்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா அந்த மலர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு 12 ஸ்டேஜ் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதுல அந்த ஒரு பூக்கள் அல்லது மலர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது மலர்கள் அப்படிங்கறது அந்த 8வது ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு ஒரு முழுமையான தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே போல நமக்கு பிரெக்னன்சி ரிலேட்டடா பார்க்கும்போது இந்த 8வது மாசம் அல்லது 8வது மாசம் கடந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பிரெக்னன்சிக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க இல்லையா, குறை மாதத்துல பிறந்தாங்க அல்லது 10 மாதங்கள் தாண்டியே பிறந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து 7.5 7 இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் நம்ம மோஸ்டா பார்க்கும்போது 8 மாதங்களுக்கு பிறகுதான் ஒரு குறை பிரசவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து அந்த அந்த ஒரு சிசுவானது அந்த கருவானது வந்து வெளியில வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு வந்து யாராச்சும் வந்து இந்த 8 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் சந்திச்சிருக்கீங்களா அல்லது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிஒன்? பிறந்த குழந்தை உயிரோட இல்ல, அது கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனை மாதங்கள் மேம்? 8 மாதம் ஆவறதுக்கு 1 வாரம் நினைக்கிறேன். முன்னுக்கு 31வது வாரம் நினைக்கிறேன். சாரி. ஓகே, சரி. இப்போ குறை மாதங்களை பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிற ஆவரேஜா வந்து எந்தெந்த மாதங்கள்ல பிறக்குறாங்க மேம்? 8 மாதத்துக்கு முன்பாக 8 முழுமையடைய. மாதம் முழுமை அடையுது. ஓகே, அந்த குறை மாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் 8 மாசங்களுக்கு தாண்டி தான் பிறக்கிறவங்க அதுக்கு முன்னாடியே பிறக்கலாங்களா? அதுக்கு முன்னாடியே பிறந்துடுறாங்க 7 மாசத்துல அப்படிலாம். சரி. குறை மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து ஹெல்தியா இருக்காங்களா? இருக்காரு ஒருத்தர், ஆனா அந்த அளவுக்கு இல்ல, மன ரீதியா கொஞ்சம் குறைவு. சரி. ஓகே, இப்போ வந்து நமக்கு இது எதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா மலர் மருந்துகள் அல்லது தாவரங்கள் வந்து மனித இனத்தோட எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து மிக நெருங்கிய ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, இப்ப அதே மாதிரி நம்ம ஜோதிடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து 8வது அப்படிங்கிறது 8ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளான பாவம் அல்லது வந்து அதுக்கு பின்னாடிதான் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதற்கு நமக்கு வந்து ஒரு வழிவகுக்கக்கூடிய விஷயங்களாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில நமக்கு இந்த பூக்கள் அல்லது மலர்கள் அப்படிங்கிற பரிமாணத்தை எடுக்கும்போது 8வது ஸ்டேஜ் 8வது நிலைகள்ல வந்து நமக்கு இந்த மலர்களுடைய முழுமையான தன்மை அப்படிங்கிறது நமக்கு வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில நமக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் எந்த ஒரு ஆன்மீக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ அல்லது அறிவியல் ரீதியாகவோ தீர்க்க முடியாத பல்வேறு விஷயங்களை நமக்கு இந்த மலர் மருந்துகள் செய்து கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்தபடியாக இப்ப நம்ம எல்லாம் ஓகே, அந்த மிராக்கல் ரிசல்ட் அந்த அற்புதங்கள் அப்படிங்கிறது மலர் மருந்துகளை எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு நீர் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் பாடியில வந்து இருக்கோ அது போல நம்ம காற்றினுடைய தன்மையையும் வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நம்ம ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடனடியாக என்ன பண்றாங்க, ஒண்ணு நாடியை செக் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மூச்சு காற்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த காற்றினுடைய தன்மை நீருக்கு அப்புறமா அந்த காற்று வந்து நமக்கு பிரதானமாக தேவைப்படுது. இப்ப அந்த காற்று அப்படின்னு சொல்லும்போது வந்து காற்றலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மொபைல் நெட்வொர்க்கா சொல்றாங்க. 2G 3G 4G 5G இந்த மாதிரி எல்லாம். அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு டிவி வந்து நம்ம ஆன் பண்ணி ஒரு நியூஸ் பார்க்குறோம் அல்லது வந்து ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னாலோ அல்லது நமக்கு ஒரு FM ரேடியோ கேட்கிறோம் அப்படின்னாலோ நம்ம என்ன பண்ணோம், அதற்கேற்ற சரியான ஃப்ரீக்வன்சில நம்ம வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட பாடல் நம்ம கேட்க முடியும். அப்ப அந்த காற்று அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அதை வந்து நம்ம சரியா வந்து டியூன் பண்ணி நமக்கு ஏற்ற வகையில வந்து ஃப்ரீக்வன்சியா நம்ம மாத்தணும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பாடலாகவோ அல்லது நமக்கு தேவையான ஒரு இன்புட்டாவோ கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல இப்ப நம்ம ஒரு புல்லாங்குழல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சாதாரணமா இருக்கக்கூடிய காற்று தான், ஆனா அந்த புல்லாங்குழல வந்து சரியான அளவீடுகளோட வந்து உள்ள போயிட்டு வெளியில வரும்போது ஒரு அற்புதமான இசையாக ஒரு ஹீலிங் பவரா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மலர் மருந்தில் நமக்கு அற்புதமா வேலை செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது
அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த அதிர்வலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு தாவரங்களுக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு பொருட்களுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும். அப்போ எந்த விஷயங்கள் எதோட எப்படி வந்து இப்ப நம்ம ஒரு எஃப்எம் சேனல் வைக்கணும் அப்படின்னா, அந்த எஃப்எம்முக்கான அந்த ஃப்ரீக்வன்சி சரியா செட் பண்ணும்போது நமக்கு அந்த பாடல் வந்து சரியா வந்து துல்லியமாக கேட்குமோ, அது போல ஒரு பிரச்சனைக்கோ அல்லது உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது பிடிக்காம போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எது சொன்னாலும் சரி, அந்த ஃப்ரீக்வன்சியோட சரியா மேட்ச் ஆகும்போது அதற்கான விஷயங்கள் வந்து நமக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காற்றினுடைய தன்மையும் நீரினுடைய தன்மையும் தான் நமக்கு இந்த மலர் மருந்துகள் மிக முக்கியமான அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியதற்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத எல்லோரும் கைண்ட்லி புரிஞ்சுக்கணும். கிளியர்? எஸ் எஸ் சார். கிளியரா புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? புரிஞ்சதுங்க சார். புரிஞ்சுதுங்க சார். புரிந்தது. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்ப அடுத்ததா வந்து இப்ப நம்ம பிறந்த தேதி கான்செப்டுக்குள்ள வந்து போலாம். ஸோ பிறந்த தேதி வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அல்லது வந்து அது எந்த அளவுக்கு நமக்கு இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்த மலர் மருந்துகளை பார்க்கும்போது ஒரு சிலர்ல என்ன சொல்லுவாங்க, சார் நான் எவ்வளவோ மருந்து எடுக்கிறேன் சார், எனக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது, இல்லை எவ்வளவோ அவங்களுக்கு மருந்துகளை கொடுக்குறோம், அவங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப மலர் மருந்துகள் அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஏன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? மலர் மருந்துகள் ஏன் தீர்வு அவங்களுடைய மனம் வந்து அப்பப்ப மாறிட்டே இருக்கு சார். அதனால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதனால வேலை செய்யாம இருக்கு. ஐயா, மனம் வந்து அந்த மாதிரி அடிக்கடி மாறுதுங்கிறதுக்குமே மலர் மருந்து இருக்கு இல்லையா? அந்த மருந்து கொடுத்தா சரியாக போகுதுன்னா அப்படியே வேலை செய்ய மாட்டேங்குது. டோட்டலா மன ரீதியான எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் மலர் மருந்து வந்து சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த மன ரீதியான பிரச்சனை சரி பண்ணிச்சுன்னா சரியாகணும்ல, ஏன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது? அந்த மனிதனுக்குரிய ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த மனிதனுக்குரிய பிறந்த தேதிக்கு ஆப்போசிட்டான மருந்து கொடுத்தா ஆப்போசிட்டா தான் சார் வளர்ச்சி. ஐயா, இங்க வந்து நம்ம ஆப்போசிஷன் கேட்கல, நான் வந்து மலர் மருந்துகள் ஏன் வந்து ஒருத்தருக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுன்றது கேட்கிறேன். அதான் சரியான பிறந்த தேதிக்கு உண்டான பாசிட்டிவான மருந்தாலும் வேலை செய்யும், நெகட்டிவான மருந்துலாம் அவங்க வேலை செய்யாது இல்லைங்கய்யா. அப்படியா? சரி. அப்ப இங்க என்ன சொல்லுங்க ஐயா. இல்ல, சரியான மலர் தீர்வு எடுக்கலனாலும் வேலை செய்யாது இல்லையா? ஓகே, செய்யாது. இப்போ அப்ப சரியா வந்து நம்மளால ஏன் வந்து செலக்ட் பண்ண முடியல? பேஷண்ட் என்ன மனநிலையில இருக்காங்க, அவங்க என்ன ஃப்ரீக்வன்சில இருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாதப்போ அதுக்கு ஏத்த ஃப்ரீக்வன்சிக்கான மலர் மாதிரி தான் நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா? ஓகே, சரி. அப்போ வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. வெளியில நிறைய அவங்களுக்குள்ள நெகட்டிவ் இருந்தா கூட வெளியில எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்குங்கிற மாதிரி சில விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க, சில விஷயத்த மறைச்சிருவாங்க. அப்ப நம்ம வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ்கான அதே மருந்து கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய இருக்கிற பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்ப அதுக்கான மலர் மருந்தை தேர்ந்தெடுக்கிறதுல நமக்கு குறைபாடுகள் இருக்கு. சரி, இப்போ வந்து நீங்க பேஷண்ட் வந்து ஃபுல்லா வந்து கன்வே பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதனால நம்ம சரியா தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும்னு சொல்றீங்க. ஓகே, ஒரு பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாவே மொத்தமே வந்து சொல்லிடுறாங்க, அப்ப கொடுத்து நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இப்ப சொல்லுங்க. பாதிப்பு உடல் மனம் ரெண்டுத்துலயுமே இருக்கலாம். சரி சார், அவங்களுக்கே அவங்களோட ரியல் மனநிலை என்னங்கிறது தெரியாம இதுதான் தனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு சொன்னா கூட அது இது ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? சரி, அப்போ ஒரு விஷயங்களை வந்து வேற ஒரு விஷயமா அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அதுவா வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்ப உண்மையான விஷயங்கள் என்னங்கிறது அந்த பேஷண்ட்டுக்கே தெரியாம போயிடும் அப்படிங்கிறது. ஆமா சரி, ஓகே, அப்ப இதனால வரலாம். சரி, ஓகே. அப்போ இது எல்லாமே சொல்லுங்க சொல்லுங்க. சார், சம்டைம்ஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும், அது வந்து நமக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அந்த டைம்ல நம்ம இன்டர்னலா அவங்களோட மைண்ட் அதெல்லாம் பாக்குறோம், பட் அவுட் சைட்ல உள்ள என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலும் கூட நமக்கு மருந்து வந்து வேலை செய்யாம இருக்கலாம் சார். ஓகே, சூப்பர். சரி,
ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி அல்லது இப்போ நமக்கு மொபைல்ல சிக்னல் எல்லாம் வருது, இப்போ வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல இருக்கும்போது நமக்கு வந்து சிக்னல் அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். ஒரு சில பிளேஸ்ல போனோம் அப்படின்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து வீக்கா கிடைக்கும். அப்போ அதே டிவைஸ் தான், அதே நெட்வொர்க் தான், எல்லாம் இருக்குதா, ஆனா அந்த இடத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கும் போது வந்து அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம அந்த சேஞ்சிங் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறத விட அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு எங்க சரியா வந்து பொருந்தி வருதோ அந்த இடத்துல நம்ம இல்லாம போகும்போது நமக்கு வந்து பாதிப்பு வருது, அந்த சிக்னல் வந்து நமக்கு வராம போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது போல ஒரு எஃப்எம் ரேடியோக்கு நம்ம எப்படி வந்து சிக்னலை வந்து பயன் டியூன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பாட்டு அப்படிங்கிறது சரியா கிடைக்கும். கொஞ்சம் சரியா இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கிராக்கிங் சவுண்டோட கேட்டுட்டு இருப்போம். சரியா டியூன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமா கேட்கும். அப்போ அந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து நிறைய முறைகள்ல வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். எப்படி வந்து நமக்கு பாடி ஃபுல்லா நம்ம சிம்பிளா வந்து ஒரு 60 to 80% வந்து வாட்டர்னு பார்த்தாலும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லயும் நம்ம பார்க்கும்போது வாட்டரோட பர்சன்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து மாறும் இல்லையா? அது போல ஒரு மனிதனுக்கு வந்து உறுப்புகள் ரீதியா வந்து வெவ்வேறு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். இப்ப நம்ம கண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஹார்ட்டுக்கு இருக்காது, நம்மளுடைய பிரெயினுக்கு இருக்காது. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து மாறி ஒவ்வொரு டோட்டலா பார்க்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இண்டிவிஜுவலா பார்க்கும்போது பல்வேறு விதமான ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது சரியான பிரச்சனை எதுங்கிறது தெரியுது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்கணும். எப்படி வந்து ஒரு மொபைல் சிக்னல் நமக்கு சரியா வரணும் அப்படின்னா அதுக்கான பிளேஸ்ல நம்ம இருக்கும்போது கரெக்டா வருதோ, அது போல அந்த ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு சரியா மேட்ச் ஆனா மட்டும்தான் எந்த ஒரு நபரா இருந்தாலும் மலர் மருந்துகள் அப்படிங்கிறது வேலை செய்யும். அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஜென்ரலா பார்க்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா நெகட்டிவ் மைண்ட் செட் அல்லது நெகட்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறது. அப்ப அவங்க கவலையா இருக்காங்க, வருத்தமா இருக்காங்க, அல்லது துக்கமா இருக்காங்க, கோவப்படுறாங்க, ரொம்ப அராஜகம் பண்றாங்க. அப்ப அந்த அராஜகம் அப்படின்னா அது ஒரு தன்மை, மனிதனுடைய தன்மை. இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க, ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த மனதினுடைய தன்மைகளை வந்து வெவ்வேறு கோணங்கள்ல வரும். அப்ப அந்த கோணங்களை வந்து நம்ம வந்து சரியா கண்டுபிடிச்சு அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய மலர் மருந்துகளை வந்து சரியா தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும். அதே போல மேடம் சொல்லியிருந்த மாதிரி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இப்போ அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தான் நமக்குள்ள இருக்கக்கூடியதும் பஞ்சபூதங்கள் தான். அப்ப நம்ம அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் வந்திருக்கும். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு வந்து இத்தனை முறை தடவை வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம், அல்லது வந்து நம்ம பாடியில வந்து குறிப்பிட்ட அளவுல தான் ஹீட் இருக்கணும், அந்த ஹீட் குறிப்பிட்ட அளவுல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சரியா வந்து இயங்க முடியும். அது வந்து குறிப்பிட்ட லெவலை விட வந்து நமக்கு அதிகமா போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபீவர், காய்ச்சல் அப்படிங்கிற பேர்ல வந்து பாதிக்கப்படுறோம். அதை விட குறைவாக வந்தது அப்படின்னா தண்ணி அல்லது குளிர் காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்படுறோம். அப்போ வெளியில இருக்கக்கூடிய அதே பஞ்சபூதங்கள் தான், ஆனா மனிதனை பொறுத்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு வகையா அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை அப்படிங்கிறது வெவ்வேறு ஃப்ரீக்வன்சிஸ்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு அறையில இருக்கோம் அப்படின்னா அப்ப அந்த அறையில வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வைப்போம். இப்ப மீட்டிங் நடக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு வந்து போர் அடிக்கும், ஒருத்தருக்கு வந்து சரியா காத்து வராம மழக்கம் வர்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து கொட்டாவி வந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப அந்த 100 பேரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான என்விரான்மெண்ட்ல இருக்கும், ஒரே மாதிரியான காற்று தான் வந்து சுவாசிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்துவமான ஃப்ரீக்வன்சிஸ், தனித்துவமான அந்த உடல் அமைப்புகள் அல்லது மன ரீதியான தன்மைகள் இருக்கு அப்படிங்கிற பொழுது அந்த பொதுவான தன்மைகளை ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயம் அவர்களுக்கு வெவ்வேறு விதமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப சொன்ன பாயிண்ட் யாருக்காச்சும் புரியுதா இல்ல புரியலையா? என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியுதா? புரியுது சார். என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா இப்போ பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பேஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம், ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துருந்தோம். இப்ப அந்த பஞ்சபூதங்கள் வெளியிலயும் இருக்கு, நமக்குள்ளவும் இருக்கு. ஆனா வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கு. இப்ப நேரம் என்பது எப்படி எல்லாருக்கும் பொதுவானதோ அது போல பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் வந்து பொதுவானது. ஆனா அது ஏன் மனிதன் மாறுபடுது அப்படின்னா என்னோட ரிசீவிங் கெப்பாசிட்டி அல்லது என்னோட அடாப்டிங் கெப்பாசிட்டி அல்லது என்னுடைய ப்ரெசர்வேட்டிவ், நான் வந்து அதை பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது எனக்கு வேற விதமா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதமா இருக்கும்.
அப்போ அந்த எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளுக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய நம்முடைய பஞ்சபூத சக்திகளுக்கும் வந்து பொருந்தி போகாம போச்சு அப்படின்னா அப்போ நம்ம உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகளுக்கு ஆளாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, இது எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறேன், இது வந்து எனக்கு இல்ல வந்து எனக்கு வந்து புரியல, இல்ல வந்து என்னால வந்து இதை ஏத்துக்க முடியல அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இப்ப நமக்கு இந்த பூகம்பங்கள் வரப்போகுது அல்லது வந்து நிலநடுக்கங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னா அப்ப பொதுவாக வந்து பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, அதுகளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பெருமையா என்ன சொல்லியிருக்கிறோம், மனிதன் வந்து 6 அறிவு படைத்தவன், இந்த கிரகத்தை விட்டு இன்னொரு கிரகத்துக்கே வந்து நம்ம சேட்டலைட்டை வந்து அனுப்ப முடியும், அல்லது வந்து இந்த கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு வந்து ஏவுகணைகள் மூலியமாக போரெல்லாம் தொடுக்க முடியும்னு சொல்லி எவ்வளவோ பேசுறோம். ஆனா நம்மளால வந்து ஒரு நிலநடுக்கம் வரப்போகுதுங்கிறதோ இல்ல ஒரு இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையோ ஒரு 5 அறிவு ஜீவனாக இருக்கக்கூடிய ஒரு பிராணிகளோ விலங்குகளோ ஒரு பறவைகளோ கணிக்கக்கூடிய அளவுக்கு கூட நம்மளால கணிக்க முடியல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னதான் அதை விட வந்து நம்ம மேன்மையானவர்களாக இருந்தாலும் அந்த இயற்கையோட பொருந்தி போகக்கூடிய விஷயங்கள்ல நம்மை விட மற்ற ஜீவராசிகள் அல்லது மற்ற தாவரங்கள் தான் 100% ரொம்ப ஈஸியா வந்து அதை வந்து கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எப்படியெல்லாம் வந்து இது நம்ம அந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் அது நேச்சுரல் கிளாமிட்டின்னு சொல்லக்கூடிய இயற்கைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து அறிவு ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைசஸ் வச்சு என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நிலநடுக்கம் வருது, மழை வருது அப்படின்னா இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுது, அல்லது இந்த காற்றழுத்த தாழ்வு இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து மழை வரலாம் அல்லது வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனிதனை பொறுத்த வரையில எல்லாமே நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்னா இயற்கையோட சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது அறிவு ரீதியா மட்டும்தான் நம்ம அணுகிறோம். அப்ப அந்த அறிவு ரீதியாக நம்ம அணுகும்போது இயற்கையாக நம்மளுடைய பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன வந்து அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட மேட்ச் ஆகணுமோ அது வந்து அங்க கம்ப்ளீட்டா வந்து மாறும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம என்னதான் வந்து அறிவுபூர்வமான நிறைய விஷயம் வந்து கண்டுபிடிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் அது வந்து நம்ம நேச்சுரலா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியே வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட மேட்ச் ஆனது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நம்ம அந்த அறிவு ரீதியாகவோ தொழில்நுட்ப ரீதியாகவோ அணுகக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட வந்து பொருந்தி போகல அப்படின்னா பல்வேறு பாதிப்புகளை ஒட்டுமொத்த மனித இனத்திற்கோ அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ கொடுக்கும் என்பதை இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து அதே போல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம இயற்கை அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து இப்ப இந்த மலர்கள்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு 12 ஸ்டேட் பார்த்தோம். அரும்பு அப்படிங்கறது ஆரம்பிச்சு செம்மல் அப்படிங்கிறது வந்து 12 ஸ்டேட்டா வந்து முடியும். அந்த மாதிரி ஒரு மனிதன் ஜனனிச்சான் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து மரணம் வரணும், அதை வந்து ஒரு படிப்படியா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை தாண்டி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம இன்றைய காலகட்டங்களில் வந்து ஒரு அறிவு புதிமா டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஆன்டி ஏஜிங், இளமையை தக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இயற்கை வந்து ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நாம வந்து அதை அழிக்க கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, ஏன்னா வந்து எல்லாமே வந்து வளர்ச்சியிலே தான் இருக்கணும், அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம இயற்கைக்கு ஆப்போசிட்டா செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியரா புரியுதுங்களா இந்த கான்செப்ட் எல்லாருக்கும்? புரியுது சார். சரி, இப்ப இந்த மாதிரி வந்து இப்போ டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும் அப்படிங்கும்போது இன்றைய காலகட்டங்களில் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். இப்போ நமக்கு அந்த காலங்களில் வந்து மொபைல்ஸ் இல்லாதப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து ஒரு பர்சன் டு ஒரு பர்சன் அப்படிங்கிற செய்தி அனுப்பணும் அப்படிங்கும்போது அன்றைய காலகட்டங்களில் வந்து ஒற்றர்கள் மூலமாவோ அல்லது பறவைகள் மூலமாக ஒரு எழுத்து வடிவமாக ஏதோ ஒரு வகையில வந்து அனுப்புவாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு செய்திகளை வந்து பரப்பணும் அப்படின்னா ஒரு மணிகள் மூலியமாவோ அல்லது ஓசைகள் மூலியமாவோ ஒரு செய்தியை வந்து வெளிப்படுத்துவாங்க. படிப்படியா வந்து நகர்ந்து வரும்போது வந்து மொபைல்ஸ் அப்படிங்கிறது வரும்போது நம்ம ஓன்லி வந்து வாய்ஸ் ஓவர், அப்போ ஒரு ஒலியை மட்டுமே நம்ம கொடுத்து ஒருத்தரோட வந்து அந்த கம்யூனிகேஷனை வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன பண்றோம், வீடியோ கால் அப்படிங்கிறது வருது. அப்போ ஒரு பர்சனோட இன்னொரு பர்சன் வந்து நம்ம ஈஸியாவே வந்து லைவா வந்து இன்டராக்ட் பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அப்ப நம்ம எல்லாமே ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அப்டேட்டடா ஆயிருக்கோம். அப்போ ஒரே விஷயங்கள நம்ம வந்து இப்ப நான் இங்க இருக்கேன், நீங்க வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிளேஸ்ல இருப்பீங்க. அவர்கள் இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு செவி வழியாகவோ அல்லது ஒலி வழியாக பார்க்கக்கூடிய விஷயங்களாகவோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். எஸ் ஆமாங்க சார். சார். சரி சரி. அப்ப அதே மாதிரி வந்து இப்ப நமக்கு கணிதத்துல வந்து நமக்கு வந்து இந்தியால தான் வந்து 0 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? யார் கண்டுபிடிச்சாருன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ராமானுஜர் ம் ராமானுஜர் சரி. அப்போ 0 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? கால்குலேஷன்ஸ், மெத்தட்ஸ். நம்ம பண்டமாற்று முறைகளை விட்டுருவோம். இந்த பண்டமாற்று முறைகள் அப்படிங்கிறது அந்த காலத்துல எப்படி ஒற்றர்கள் இருந்தாங்க, பறவைகள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிச்சோ அந்த மாதிரி வந்து ஒரு பண்டமாற்று முறை அப்படிங்கும் போது அதுக்கு ஈக்குவலான வேல்யூ வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பண்டமாற்று முறை அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தோம். இன்னைக்குமே அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கக்கூடிய ஆஃபர் அல்லது எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வகையில கிட்டத்தட்ட வந்து பண்டமாற்று முறை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வரும். அங்க வந்து நமக்கு 0 அப்படிங்கிற இந்த ஒரு டெர்மினாலஜிக்கான வேல்யூ வந்து அங்க வந்து கிடையாது. சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா 0 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட அந்த கால்குலேஷன்ஸ் அல்லது வேல்யூ சிஸ்டம்ஸ் என்னவா இருந்து அல்லது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க அல்லது ப்ராக்டிகலா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? தவறா கூட இருந்திருக்கலாம். என்ன மேம்? இப்ப சிஸ்டம் ப்ரோக்ராமிங் எல்லாருமே யூஸ் பண்றாங்கல்ல சார், எல்லாத்துக்குமே அந்த அவரோட சூத்திரம் தானே யூஸ் பண்றாங்க. சரி. தப்பா கூட போயிருக்கலாம். சரி. ஆனா சரி, ஓகே. எஸ், எனி அதர் பர்சன்ஸ்? வேற யாராச்சும்? ஜீரோ அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரையில கால்குலேஷன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அல்லது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி யூகிக்கலாம் அப்படிங்கறத சொல்லலாம். ஒன்னு ஒரிஜினலா என்ன இருந்துச்சுன்னு சொல்லலாம், இல்ல சார் இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற பார்வையில நம்ம எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்தும் தாராளமா சொல்லலாம். எஸ். சரி, ஓகே. இப்ப மேடம் சொல்லியிருந்த மாதிரி அந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தவறா போறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். அப்ப அந்த 0வை கண்டுபிடிக்கிற வரையில் நம்ம வந்து அது தவறா இருந்தாலும் அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். அதுக்கு அடுத்தபடியா வந்து 0 அப்படிங்கிறது ஒண்ணு வந்து பின்னாடி அது கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கு. சரி, இப்ப நம்ம அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்ததா நம்ம போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இந்த பண மதிப்பு அப்படின்றத பொறுத்த வரையில பார்க்கும்போது ஒரு நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பணம் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு டவுட். நம்ம வந்து அப்ப வந்து பண்டமாற்று முறை இருந்தது, நம்பர்ஸ் இருந்துதா இல்லையானே நமக்கு தெரியாதுங்கிறோம். பட் ஆனா எந்திரம் எல்லாம் சொல்லும் போது எந்திரத்துல எல்லாம் அந்த நம்பர் தானே போட்டு அந்த எந்திரம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. எந்த மந்திரம் மேம்? அதாவது எந்திரம்லாம் இது வைக்கிறாங்க இல்லையா, கோவில்லையோ இல்ல எங்கோ எந்திரம் வச்சு பண்றாங்கன்னு சொல்றோம்ல, அதுல நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அங்க நம்பர்ஸ் இல்லாம எப்படி இருந்திருக்கும்? இல்லைன்னு சொல்ல வரல, அது இருந்திருக்கலாம். 0 இருக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். அப்ப பண்டமாற்று முறை இருந்திருக்கும், பண்டமாற்று முறை இருக்கும்போது நம்பர்ஸும் இருந்திருக்கும். அது இப்ப நம்ம 0ன்னு கண்டுபிடிச்சு ஒரு வேலையை கொடுத்ததுனால அப்ப இருந்தது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஓகே. சரி, இப்போ எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா நம்ம இந்த டேட் ஆஃப் பர்த்ங்கிறது முக்கியமா அது உண்மையால ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 55 நிமிடங்களா பேசின அத்தனை விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா. சரி, இப்ப வந்து நமக்கு ஒரு பணம் இருக்கு அப்படின்னா பணம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த ஒரு ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது கலர் நோட்டா நல்ல நோட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அடுத்து அந்த நோட்டு வந்து கிளியாம இருக்கா, நசுங்காம இருக்கா, பெருசா வந்து இங்கு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லாம இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். இன்னொன்னு அந்த ரூபாய் நோட்டுகளை வந்து அந்த ஒரு 100 ரூபாய் அப்படின்னா அது கரெக்டா வந்து 100 தான் பிரிண்ட் ஆயிருக்கணும். அங்க வந்து 101 இல்ல 200 பிரிண்ட் ஆயிருந்துச்சு. இப்போ ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னா அந்த 100 ரூபாயில வந்து ஒரு பர்டிகுலர் பிளேசஸ் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து 100 போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு ஒரு 5 இடங்கள்ல வந்து 100 போட்டுட்டு 6வது இடத்துல வந்து ஒரு 150 200 போட்டுட்டாங்க அப்படின்னாலும் அந்த நோட்டு வந்து செல்லாது. சரி, அடுத்தபடியே பார்த்தோம் அப்படின்னா கவர்னரோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும். அப்புறம் அந்த கம்பி மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்திய ரூபாயில இருக்கும். ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு வந்து அதை 100 ரூபாய் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம
நிறைய அடிஷ்னல் வேல்யூஸை வந்து அதுக்கு கொடுத்து கன்ஃபார்ம் பண்றது மூலியமா இது 100 ரூபாய் தான் அப்படிங்கும் போது அந்த 100 ரூபாய் வேல்யூக்கான ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம பை பண்ண முடியுது. சரி, இது வந்து இப்ப நம்ம 0 வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 0 இருக்கும்போது எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னவா இருக்கு அப்படின்னா ஓன்லி நம்பர்ஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து இப்போ கிளாஸஸ்க்கு பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் போடுறாங்கன்னு வைப்போம். ஒரு 100 அப்படிங்கிறது ஒரு ஜிபேலயோ போன்பேலயோ அனுப்புறாங்க அப்படின்னா அப்ப அந்த 100 அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து என்னவா காட்டும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அனுப்பப்பட்டது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து பெறப்பட்டது அப்படின்னு காட்டும். சேம் அங்கேயே அவங்க கிட்ட 100ன்னு இருக்கும், நம்ம கிட்டயே 100ன்னு இருக்கும். ஆனா அந்த 100 ரூபாய்க்கு வந்து நம்ம அந்த நோட்டுகள்ல பாக்குற மாதிரி கள்ள நோட்டா நல்ல நோட்டா அப்படிங்கிறதோ இல்ல ஒரு கவர்னரோட சிக்னேச்சர் அப்படிங்கிறதோ அந்த ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகளுக்கான ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் இல்லையா, அதுவோ அல்லது அந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பேப்பரோ அல்லது அந்த ஒரு கலரோ அல்லது அந்த ஒரு சைஸ் அப்படிங்கிறதோ எல்லாமே இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா டோட்டலி ஆப்சன்ட். அப்போ வெறும் நம்பர்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த ரூபாயில எத்தனை விஷயங்கள் இருக்கணுமோ அத்தனை விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பவரை நம்ம சிம்பிளா ஒரு நம்பர்ஸ் மூலியமா நம்ம இப்ப இன்றைய காலகட்டங்களை வந்து பரிணாம வளர்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்வேறு டெக்னாலஜிஸ் இப்போ ஜூம் லைவ்ல கலந்துருக்கோம். இப்போ நம்ம என்னன்னா வந்து நம்ம யூசரா வந்து நமக்கு வந்து ஒரு ஜூம் ஆப் இருக்கும், இல்ல லாகின் ஆகணும், இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும், இல்ல இந்த மாதிரி கேட்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு பின்னாடியும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கு பின்னாடியும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கறது வந்து ரன் பண்ணுவாங்க. அப்ப அந்த ரன் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 1 0 அவ்வளவுதான். இந்த ரெண்டே விஷயங்கள் தான் இருக்கும். இது தெரியுமா எல்லாருக்கும்? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது 1 and 0 மட்டும் தான் இருக்கும். எஸ், பைனரி வேல்யூன்னு சொல்லி பைனரி வேல்யூஸ். சரி, அப்போ அதுல 0 1 தான் இருக்குது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல. அதுதான் வந்து மிஷின் வந்து ரீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நமக்கு என்னவா தெரியுது, ஒரு நல்ல ஒரு அழகான பாடல் வரிகளை ஒரு சந்தோஷமான ஒரு பாடல்ல பாக்குறோம் அப்படின்னா சந்தோஷமான ஃபீலிங்கை கொண்டு வரும். ஒரு துக்கமான செய்தியை வந்து நம்ம நியூஸ்ல பாக்குறோம் இல்ல வந்து ஒரு டிவில பாக்குறோம் அப்படின்னா ஒரு துக்கமான நியூஸ் வந்து நம்ம ஒரு எமோஷனை வந்து வெளிப்படுத்துவோம் இல்லையா? கரெக்ட் தானே? ஆனா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த நியூஸுக்கு அந்த சிஸ்டமுக்கு அந்த ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து 0101 இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டே பைனரி நம்பர்ஸ் மட்டும்தான். அப்போ அதன் மூலியமா வரக்கூடிய அந்த ரிசல்ட் அவுட்புட் அப்படிங்கறத நமக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம அது எமோஷன்ஸ் ரீதியா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம் அல்லது வந்து அதை ஏத்துக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது பொதுவா மனித குலத்தை பொறுத்த வரையில ஒருத்தருக்கு வந்து மகிழ்ச்சி அல்லது பாசிட்டிவான விஷயங்களாகவோ இன்பமான விஷயங்களாகவோ தெரிகிற ஒரு விஷயம் எல்லோருக்குமே வந்து இன்பமாக அல்லது ஜாலியா தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து தோத்து போறாங்க அல்லது ஒரு காம்படிஷன்ல வந்து லூஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு நமக்கு வந்து இப்போ ஒரு என்ன நடக்குதுன்னா ஒரு கிரிக்கெட் நடக்குது அல்லது வந்து நமக்கு ஒரு ஒலிம்பிக் நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு 2 நாடுகளுக்கு இடையில ஒரு போட்டி நடக்குது அப்படிங்கும் போது இப்போ அது ஒரு போட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த ரசிகர் பட்டாளத்துக்கு வந்து சந்தோஷம் தான். ஆனா தோக்குற டீம் வந்து துன்பத்துக்கு ஆளாவாங்க, ஜெயிக்கிற டீம் அப்படிங்கிறது இன்பத்துக்கு ஆளாகுவாங்க. இது வந்து நமக்கு அந்த ரிசல்டட் அவுட்புட் அப்படிங்கும் போது அந்த டீம் ஜெயிக்குதா தோக்குதா அப்படிங்கறத பொறுத்து ரிசல்ட் எண்ட் ரிசல்ட்ல மட்டும்தான் அந்த ப்ராசஸோட கடைசியில மட்டும்தான் நமக்கு தெரியும் கம்ப்ளீட்டா வந்து இது ஒவ்வொருத்தருக்கும் இன்பமா துன்பமா அப்படிங்கிறது. ஆனா அந்த ஒரு டீம்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு ஸ்போர்ட் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அந்த 3 மணி நேரமும் ஒவ்வொரு பிளேயர்ஸும் சரி அல்லது அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா இருந்தாலும் சரி ரசிகர்களா இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னா அப் அண்ட் டவுனா இருக்கும். அப்போ ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஒரு 2 டீம் பிளே பண்ணுது அப்படின்னா இதை பவுலிங் டீம்ல இருக்கக்கூடியவங்க வந்து விக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க, ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. இதே பேட்டிங் டீமா இருக்குது அப்படிங்கும் போது ஒரு 6 அடிக்கிறாங்க அல்லது ஸ்கோர் நிறைய பண்றாங்க அப்படிங்கும் போது வந்து சந்தோஷப்படுவாங்க. அது உண்மையா வந்து தோத்துட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்றது கடைசியில் நம்ம தெரிய வர்ற வரையில ரன் அவுட் ஆகுறது அவுட் ஆகுறது இல்ல வந்து விக்கெட் ஆகுறது அந்த மாதிரி வந்து 2 சைட்லயுமே வந்து நிறைய அந்த எனர்ஜி டிரான்ஸ்மினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா இருக்கக்கூடிய நமக்கு அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இது மொத்தமா இப்ப நம்ம கம்ப்ளீட்டா எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா
ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த எண்டு அதாவது வந்து முடியக்கூடிய தகுதியில வர்றதுக்கு முன்னாடி வரையில நமக்கு ஏதோ ஒரு வகையில வந்து மனம் வந்து நல்லது கெட்டதுங்கிறத தாண்டி நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல எப்படி வந்து நமக்கு 0-1 அப்படிங்கிறது இருக்குமோ, பைனரி லாங்குவேஜா இருக்குமோ, அது போல நம்முடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ப்ராசஸோட எண்டிங் அப்படிங்கிறது வரும்போது தான் நமக்கு எப்படி வந்து அந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணும்போது ஒரு ரிசல்டட் அவுட்புட் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு ஜூம் ஆப் டெக்னாலஜி அப்படிங்க கிடைச்சிருக்கோ, அது போல அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா சரியா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராசஸோட முடிவுல மட்டும்தான் நமக்கு கிளியரா தெரிய வரும். ஸோ இப்போ இது எப்படி நம்ம எமோஷனோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, அல்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா ஒரு கோபப்படக்கூடிய நபர் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா தெரியும். ஆனா அந்த கோபம் வந்து கரெக்டா இந்த பர்டிகுலர் டைம்ல தான் வருதுங்கிறத சரியா சொல்ல முடியாது. ஒரு பேச்சு நடக்குது, அல்ல வந்து ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு மாறாக போகுது, அல்லது வந்து அவங்களுக்கு அது ஒத்து வராத தன்மையில இருக்கு, அல்லது விருப்பம் இல்லாத தன்மையில இருக்கு அப்படிங்கும் போது டிஃபால்ட்டா அவருக்கு கோபம்ன்றது வரும். இது கோபப்படக்கூடிய நபருக்கு கோபம் வருது அப்படிங்கிறத பாக்குறோம், ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனா ஒரு சிலருக்கு வந்து கோபமே வராத கேரக்டரா இருப்பாங்க. எஸ், யாருன்னு தெரியல, கைண்ட்லி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து மியூட் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க. சரி, இப்போ ஒரு கோபமே வராத ஒரு நபர், அவருக்கு வந்து அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ் வந்து அவருடைய எனர்ஜிக்கோ அல்லது ஃப்ரீக்வன்சிக்கோ மேட்ச் ஆகாத மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னா அவருக்குமே கோபம் வர ஆரம்பிக்கும். அப்ப இது எப்ப நமக்கு தெரியும்னா, அந்த ஒரு மீட்டிங், ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது அவருக்கு பொருந்தி போகாத தன்மை வந்து எப்ப கரெக்டா மேட்ச் ஆகுதோ அந்த டைம்ல மட்டும்தான் அவருக்கு கோபம் அப்படிங்கிறது வரும். அது மேட்ச் ஆகாத வரையில அவருக்கு கோபம் அப்படிங்கிறதே வராது. இப்ப நீங்க சொல்ல வர்றதுல ரெண்டே விஷயங்கள் தான். ஒண்ணு, அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில ஆல்வேஸ் ப்ராசஸிங் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கும். அப்ப நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா இறுதி கட்டத்துல வர்ற வரையும் யாரு ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. வி பிலீவ் இந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பரவலாக வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து அந்த ப்ராசஸிங் ஸ்டேட்லயே தான் இருக்கும். அது வரையும் நம்ம யாரையும் வந்து சரியா வந்து கணிக்க முடியாது. அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்போ வந்து நமக்கு கடைசி ஸ்டேஜ் வருதோ அல்லது எண்டிங் வருதோ அந்த டைம்ல தான் நமக்கு அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஒண்ணு, உணர்வுகள் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்போ ஒரு சிலர் சொல்லுங்க, சார் அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு அப்படின்னு சொல்றோம். அவர்கள் உணர்வு ரீதியாக ரொம்ப அருமையாக பேசினாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ உணர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு ப்ராசஸ் ஸ்டேட் அல்லது எமோஷன்ஸுடைய உள்பாடு, உள்முகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுத்துவதாகவும், உணர்ச்சிகள் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் உடைய எண்ட் ரிசல்ட் அல்லது ப்ராசஸினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உள்பாடுகளாக இருந்தது அப்படின்னா உணர்வாகவும், வெளிப்பாடாக இருந்தது அப்படின்னா உணர்ச்சிகளாகவும் வரும். அப்ப நம்ம இந்த உணர்வுகள் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள், உணர்வு ரீதியாக சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்ன அப்படின்னா நம்ம பாடியில ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கக்கூடிய பஞ்சபோத சக்திகள் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட தன்மை நம்மளுடைய பஞ்சபூதங்களோட வந்து மேட்ச் ஆகும் இல்லையா, பொருந்தும் இல்லையா, அந்த பொருந்தக்கூடிய நேரங்களை வந்து சமநிலை இழந்தது அப்படின்னா அப்ப நம்ம அது வந்து உணர்ச்சிகளாக வெளிப்படும். அப்போ ஒரு கோபப்படக்கூடிய நபர் வந்து எந்நேரமும் கோபத்தை வெளிப்படுத்துவது இல்லை. அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து அதற்கு ஏற்ற பொருத்தமான சூழ்நிலைகளை வந்து மேட்ச் ஆகும்போது அவர் அந்த கோபங்களை வெளிப்படுத்துவார். அப்போ ஒரு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ராசஸ் ஸ்டேட்ல இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அல்லது ரிசல்ட் ஸ்டேட் அல்லது அந்த ப்ராசஸினுடைய எண்ட் ஸ்டேட்ல இருக்கா, கடைசி ஸ்டேட்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கரெக்டா வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மலர் மருந்துகள் அப்படிங்கிறது 100% சக்சஸ கொடுக்கும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற கேசஸ்க்குள்ள வரலாம். இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய அதே வேல்யூ அந்த ஒரு அடிஷனல் வேல்யூஸ் எதுவுமே இல்லாம அந்த 100 ரூபாய் என்ன செய்யுமோ அதே வேல்யூ வந்து ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது செஞ்சிருது. அது போல இந்த பிறந்த தேதியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கள தெரியாம இன்டைரக்டா அவங்களுடைய குணநலன்களையோ அல்லது உடல் சார்ந்த விஷயங்கள்லயோ
பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எப்படி வந்து நம்ம விட வந்து ஒரு அறிவுல கம்மியா இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளோ பிராணிகளோ வந்து இயற்கையை வந்து நம்ம ஒரு மிஷினரி வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ரொம்ப சீக்கிரமா அந்த பிராணிகள் விலங்குகள் கண்டுபிடிக்குதோ, அப்போ அதுங்களுக்கு அதே மாதிரி நம்ம மாதிரி ஏதோ ஒரு சென்ஸ் இருக்கதான் செய்யும். நமக்கும் சென்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஒரு ஜீவராசிகளால வந்து அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸை வந்து கண்டுபிடிக்க முடியுது, நம்மால கண்டுபிடிக்க முடியறது இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சு அந்த டிவைஸ் மூலியமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப நம்ம அங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத நம்ம அங்க யூஸ் பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கியே வர்றோம். அது நம்மளோட அறிவுல வந்து குறைந்ததா இருக்கக்கூடிய ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, அந்த அறிவினுடைய மனதினுடைய மேன்மையான தன்மைகளா இருந்தாலும் சரி, நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த 5 சென்சஸ் அப்படிங்கிறதோ அல்லது 6 அறிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையோ பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய ஜீவராசியில நம்முடைய அறிவை விட கம்மியா இருக்கக்கூடிய ஜீவராசிகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேச்சரா இருந்தாலும் சரி, அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம அதை வந்து மேட்ச் பண்ணக்கூடிய கான்செப்ட்ல தான் செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த பிறந்த தேதிகள் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் வேல்யூ கொடுக்குறோமோ, அது போல அந்த ஒவ்வொரு நம்பர்ஸ் அப்படிங்கிறதும் ஒவ்வொருடைய மனிதனுடைய அந்த ஜனன நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறத உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க, சார் அன்றைய காலகட்டங்களில் வந்து ஒரு தகடுகள் எல்லாம் வைக்கிறாங்க, ஒரு மந்திரங்கள் எழுதுறாங்க அப்படிங்கும்போது அப்பவுமே வந்து நம்பர்ஸ் இருந்திருக்கும் அப்படி இல்லையா அப்படிங்கும்போது, அப்போ நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அல்லது ஒரு எனர்ஜி இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த காலகட்டங்கள்ல இருந்தே புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதனுடைய வேல்யூஸ் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பல்வேறு நிலைகள்ல படிப்படியா மாறும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில வந்து இந்த ஒவ்வொரு பிறந்த தேதிகள் அப்படிங்கிறதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகளையும் கொடுக்கும். அதே போல ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும், நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப எதுவா இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகளுக்கு காரணம் அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோடு ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கான பஞ்சபூதங்கள் மேட்ச் ஆகாம போகிறது தான் மிக முக்கிய காரணம் அப்படிங்கறது மட்டும் கிளியரா மைண்ட்ல பதிவு பண்ணிக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப நான் ஒரு ஸ்லைடு வந்து ஷோ பண்றேன், அதை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து புரியும். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் அப்படிங்கறத வந்து வருவோம். இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள போகலாம். இப்ப இதுல வந்து நமக்கு ஒரு 12 ஹவர்ஸ் கிளாக் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இரவு பகலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நமக்கு இரவுல வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட் இருக்கும், பகல் நேரங்கள்ல ஒரு மாதிரி மைண்ட் செட் இருக்கும். அதே போல காலையில ஒரு மாதிரி இருப்போம், மதியத்துல ஒரு மாதிரி இருப்போம், ஈவினிங்ல ஒரு மாதிரி இருப்போம். இந்த மாதிரி வந்து பகல் இரவு அப்படிங்கறத தாண்டியும் பகல் நேரங்கள்லயே நம்மளுடைய பிஹேவியர்ஸ் காலையில மதியத்துல ஈவினிங்ல ஒரு மாதிரி இருக்கும். இரவு நேரங்கள் அப்படிங்கிறது நம்ம பெட்டுக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். தூங்குனதுல வந்து முதல் பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி இருப்போம். அப்போ ஒரு தூக்கத்துல வந்து மிடில் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கத்தினுடைய ஒரு நடுப்பகுதியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து யூரின் போறது அல்லது வந்து மோஷன் போறது அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது வந்து ஒரு சிலர் வந்து எந்திரிச்சு நடக்கிறது, இல்ல வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தூக்கத்துல வந்து ஏதோ ஒரு விஷயங்களை உளறிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கனவு கண்டுட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இயற்கையை பொறுத்த வரையில நல்லது கெட்டதுங்கிற தாண்டி அந்த இயற்கை சார்ந்த அத்தனை விஷயங்களுமே எல்லோருக்குமே வந்து ஜென்ரலா இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய உடல் அமைப்புகள், அவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பொறுத்து வந்து ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு அது மாறுற மாதிரி தெரியும். ஆனா டிஃபால்ட்டா நேச்சரை பொறுத்தவரை மாறுதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து இந்த நேரங்கள் அப்படிங்கிறது வந்து இரவு பகலாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா இதே நேரங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு மருத்துவ முறைகள் நம்ம பார்க்கும்பொழுது வெவ்வேறு கட்டமாக செயல்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அதே பகல் இரவு தான். இந்த பகலை என்னவா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 விதமாக வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற பேர்லயும், இரவு அப்படிங்கிறது அதே மாதிரி வாதம் பித்தம் கபம் அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்னவா நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு மணி நேரமாகவும் நம்ம என்னவா செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுவா மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மை தாண்டியும் இயற்கை அப்படிங்கிறது இரவு பகல் அப்படிங்கிற மாதிரியோ வாத பித்தம் கபம் அப்படிங்கிற மாதிரியோ நமக்கு ஒரு இம்பாக்ட் வந்து ஒவ்வொரு செகண்டுமே வந்து
கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தபடியா இன்னொரு ஸ்லைடை பார்த்தோம் அப்படின்னா சரி, இப்போ இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆர்கான்ஸ்க்கு வந்து அக்குபஞ்சர் மருத்துவ முறையில வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப இது என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம மிட் டே ஒரு நாளுடைய ஒரு நடுப்பகுதின்னு பார்க்கும்போது 11 AM to 1 PM நீங்க பார்க்கும்போது தெரியும் 11 AM to 1 PM. அப்போ இந்த மருத்துவ முறை பிரகாரம் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகல் 11 மணிலிருந்து மதியம் 1 மணி வரையில ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் அல்லது ஹார்ட்டுக்கான நேரம், இதயத்திற்கான நேரம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனா நமக்கு தெரியுமான்னு கேட்டா, நம்ம 24 ஹவர்ஸும் இதயம் வந்து துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த மருத்துவ பிரகாரம் நம்ம பார்க்கும்போது ஹார்ட்டோட அந்த பிரைமரி ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது காலை 11 மணிலிருந்து 1 மணி வரையில இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி நம்ம தெரியாமலே நமக்குள்ள வந்து பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்கள் மனதிற்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு கணமும் இந்த பஞ்சபூதங்களால் ஒவ்வொருத்தருக்கும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். கிளியரா? புரியுதா எல்லாருக்கும்? எஸ் புரியுது சார். சார் சார் ஏன் சார் டேட் ஆஃப் பர்த்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறது விட்டு இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்களை சொன்னீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்து புரியுது. சரி, ஸோ அடுத்துதான் நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள வரப்போறோம். சரி, அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒவ்வொருத்தரோட வயசை கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவள்டாரின்னு கேட்கும் போது நம்ம குழந்தை பிறந்ததுல இருந்து முதல் முறை வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வருடங்களா நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து நம்ம ஸ்டார்டிங் சொல்லியிருந்த மாதிரி ஓவரால் ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம பார்க்கும்போது அவங்க பிறந்ததுல இருந்து ஒரு 365 நாட்கள் அல்லது 366 நாட்கள் ஆச்சு அப்படின்னு ஒரு வருடம், ஒரு ஆண்டு, ஒரு இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்ப அந்த மனிதன் அல்லது அந்த மனிதனுக்கு பெயர் வச்சிருப்போம் இல்லையா, ஒரு நபராக ஆணோ பெண்ணோ குழந்தையோ அல்லது வந்து யங்ஸ்டர் இருக்கக்கூடிய வயசானவங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுலயே நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் ஒரு செக்ரிகேஷன். எப்படி நேரம் பகலிரவு அப்படிங்கிறது வாத பித்தம் கவமா வந்து 3 கேட்டகரியா பிரியுது. அதற்கு அடுத்தது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து 11 AM to 1 PM அப்படிங்கிற ஹார்ட்டுக்கு ஒவ்வொரு நேரங்களும் வந்து வெவ்வேறு ஆர்கன்ஸ் வர மாதிரி நம்ம வந்து இந்த மனித பிரதி எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா குழந்தை, இளம்பருவம், முதிர்ந்தவர், அதுக்கப்புறம் வந்து வயசானவங்க, இந்த மாதிரி வந்து நிறைய பேட்டர்னா பிரிக்கிறோம். அப்போ நம்ம அறிவுபூர்வமா அணுகக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நேச்சுரலாக நமக்கு இயற்கையாக வந்து நடைபெறக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு கணம் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுடைய அந்த ரினிவேஷன் டைம். இந்த ஸ்டொமக் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா the lining in your stomach rebuilds itself in 5 days. அப்போ ஒவ்வொரு 5 நாட்களுக்கும் வந்து அந்த நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த லைனிங் அப்படிங்கிறது வந்து ரீபில்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பிரெயின் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யுவர் பிரெயின் ரீபில்ட்ஸ் இட் செல்ஃப் இன் 1 year. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய அந்த பிரெயினிங்கோட ஃபங்க்ஷனிங்கோ அல்லது பிரெயினுடைய செயல்பாடுகளோ அதனுடைய அமைப்புகளோ வந்து ஒவ்வொரு வருஷமே மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம அது மட்டுமே பேஸ் பண்ணி தான் தெரிஞ்சே தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஒரு மனுஷனுக்கு வயது அல்லது வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 1 year அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப அந்த மூளை அப்படிங்கிறதோ அந்த அறிவு அப்படிங்கிறதோ பல்வேறு விஷயங்களாக மனித உருவத்துக்கு மட்டுமே வந்து பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்து கொண்டிருக்கிறதுனால அந்த 1 year அப்படிங்கறத நம்ம டிஃபால்ட்டா பல்வேறு விஷயங்கள்ல யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த ஸ்கின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாசத்துக்கு ஒரு முறை ரீபில்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அறியாமலேயே நம்முடைய உடல் உறுப்புகள்லயோ அல்லது என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோ அல்லது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நேரங்களோ, இப்போ நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு வந்து நல்ல நேரம் சார், அவங்க ரொம்ப சூப்பரா வந்து பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா அவருடைய கெட்ட நேரம் சார், இந்த மாதிரி ஆயிட்டு, எப்படி இருந்தவரு இப்போ இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்போ நேரங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கு. அந்த நேரத்துக்கு பின்னாடி நம்மளுடைய அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய விஷயங்களை தாண்டி பல்வேறு விஷயங்களாக நம்மளுடைய இந்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு பல்வேறு தாக்கங்களை
ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நமக்கு ஒவ்வொரு நொடியும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய மனது, நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது எப்போதுமே 100% வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட சரியா வந்து ஜட்மெண்ட் பண்ண முடியும், சரியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், சரியா வந்து அனலைஸ் பண்ண முடியுமானா என்னை பொறுத்தவரையில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. யாராச்சும் வந்து சார் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து அறிவை யூஸ் பண்ணியோ இல்லை வந்து மனதை யூஸ் பண்ணியோ 100% வந்து சரியா வந்து ஜட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்றீங்களா? அந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியாது சார். நெவர். யாராலையும் வைக்கணுமும் முடியாது. ஏன்னா அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த ஒரு அதுல நம்ம ஒரு பார்ட், அவ்வளவுதான். அதை எடுத்து பார்த்தோம்னா பாயிண்ட் முடிஞ்ச மாதிரி நம்ம ஏதோ ஒரு வகையில் இருப்போம். இப்போ இந்தியா அப்படின்னு சொல்ற ஒரு பரப்பளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 140+ crores ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாடுகள்ல நம்ம இங்க கலந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கரண்ட்லி வந்து ஒரு 46 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 பேர் வந்து லெஃப்ட் ஆயிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. சரி, இப்போ நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100-200 பேருக்கு மேல வந்து லிங்க் கேட்டிருப்பாங்க. நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து லிங்க் வந்து கரெக்டா நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு சென்ட் பண்ணியிருந்தோம். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நேற்று நைட்டேவும் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வந்து மார்னிங் வந்திருக்கும். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது அந்த நம்ம ஒரு பர்சனா இருக்கிறவங்க வந்து டோட்டலா வந்து எல்லோருடைய விஷயங்களையும் நம்ம சரியா வந்து அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த எக்ஸ்டர்னல்ல வந்து நமக்கு அந்த மேட்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து கண்டிப்பா 100% வந்து இருக்காது அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இருக்க காலகட்டம் வந்து நம்ம டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்ல வந்து இயற்கைக்கு ஆப்போசிட் நேச்சர்ல தான் நம்ம நிறைய வந்து போயிட்டு இருக்கோம். அப்ப என்னதான் வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து இன்றைய காலகட்டம் வந்து பார்த்து வெள்ளம் வருது, மழை வருது போகுதுன்னு சொன்னாலும் மழையை தடுக்கவோ வெள்ளத்தை தடுக்கவோ இயற்கைக்கு புறம்பாக நம்ம செயல்பட முடியுமானா முடியாது. அப்போ இயற்கையோட ஃபேவரா நம்ம வாழ்ந்துகிட்டு இயற்கையோட அரவணைப்புல போயிட்டோம் அப்படின்னா வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நமக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு அற்புதங்கள் நடக்கும். இப்போ இயற்கைக்கு மாறாக நம்ம செயல்படும் போது ஸ்டார்டிங்ல என்னதான் அதுக்கு வந்து நமக்கு வந்து நன்மை செய்யற மாதிரி இருந்தாலும் அல்டிமேட்டா நம்ம பாக்குற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டோட ப்ராசஸோட கடைசி தான் நமக்கு வந்து வெற்றியா அல்லது தோல்வியாங்கிறது தீர்மானிக்கும். அது போல நம்ம இயற்கைக்கு மாறாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ப்ராசஸ் உடைய எண்ட் ஸ்டேட் கடைசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பல்வேறு விதமான துன்பங்களை தான் விளைவிக்கும். அப்போ இயற்கையோட ஒன்றி போகக்கூடிய தன்மை அல்லது இயற்கையினுடைய அந்த ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளை சுத்தி என்னவாவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த வகையில வந்து நம்ம இந்த மலர்கள் அப்படிங்கிறது மனித குலத்தோட ஒரு உண்மையான மனதினுடைய தன்மைகளை வந்து சமநிலைப்படுத்துவதற்காக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ மலர் மருந்துகளும் வந்து எல்லா பெரிய அற்புதங்களையும் செய்யுமானா அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த விஷயங்களை வேணாலும் எந்த அற்புதங்களை வேணாலும் மலர் மருந்துகள் நடத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அதே போல இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் போயிருப்போம். ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு தெரியும் ஸ்கூலுக்கு ஸ்டார்டிங் போனோம் அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேஷன் தான், கஷ்டமா இருக்கும். அதே வந்து நம்ம வீட்டுக்கு வரணும், பெல் அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது எப்போ அடிக்க போறோம், எப்போ வந்து வீட்டுக்கு போறோம், ஓட போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எழுதும் போதும் ஃபர்ஸ்ட்ல அந்த ஒரு 3 hours நம்ம எக்ஸாம் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், எழுதுறோம் அப்படிங்கிற ரைட் பண்றோம் அப்படிங்கும் போது முதல்ல இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தோட வேல்யூ அப்படிங்கிறதும் கடைசியில அந்த ஒரு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2:50 2:55 நிமிடங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கடைசி 5 நிமிடங்கள், கடைசி 2 நிமிடங்கள், கடைசி 10 நிமிடங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டெர்மினாலஜில சொல்லுவாங்க கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு எல்லாம். அந்த மாதிரி அப்ப நமக்கு எங்க இருந்து தான் பவர் வருது, எங்க இருந்து தான் நாலேஜ் வருது, எங்க இருந்து தான் மெமரி பவர் வருதுங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. அபரிமிதமா இருக்கும். விட்டா ராக்கெட்டை விட நம்மளுடைய அந்த திங்கிங் பவரும் அந்த ஹேண்டோட நம்ம ரைட் பண்ணக்கூடிய பவரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். எப்படி எழுதிருப்போம் நமக்கும் தெரியாது. இப்ப நம்மை தாண்டி நமக்குள்ள வந்து ஏதோ ஒரு சக்திகள் நமக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அறிவு அப்படிங்கிற பேர்ல வந்து டெக்னாலஜி பேசிஸ் பண்ணி நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மறந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக வந்து நெருங்கும் போது அங்க வந்து நிறைய மிஸ்டேக் நடக்கிறதுக்கோ இயற்கை சார்ந்து வந்து பல்வேறு பாதிப்புகள் வர்றதுக்கோ காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சார், கேன் யூ ப்ளீஸ் கைண்ட்லி இந்த ஒரு இது இந்த டெக்ஸ்ட் வந்து யாராச்சும் ரீட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? நான் படிக்கிறேன் சார். எஸ் ப்ளீஸ். எஸ் மேம், எனிவன்? படிக்கலாம்.
Time is slow when you wait. Time is fast when you are late. Time is deadly when you're sad. Time is short when you're happy. Time is endless when you're in pain. Time is long when you are feel bored. Time is most beautiful when you are in love. Every time is determined by your feelings and your psychological condition, not by the clocks. ஓகே, தேங்க்யூ மேம், சூப்பரா படிச்சீங்க. சரி, அப்போ நேரம்ங்கிறது ஒண்ணுதான். இப்ப எப்படி வந்து ஜீரோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இல்லாததுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பண்டமாற்று முறையோ ஏதோ ஒரு வகையில வந்து அங்க ஒரு கண்டிப்பா ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருந்திருக்கும். ஜீரோ அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கும் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த ரூபாய் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அந்த ரூபாய் எல்லாமே டிஜிட்டலைஸா மாறிடுச்சு, எல்லாமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமா மாறிடுச்சு. அகைன் வந்து நம்ம அந்த கம்ப்யூட்டர் டிஜிட்டலைஸ் அந்த டெக்னாலஜி அப்படிங்கும் போது 1 and 0 அப்படிங்கிற பைனரி நம்பருக்குள்ளதான் நம்ம வந்துடுறோம். ஆனா நம்ம வந்து அது வந்து நம்ம இப்போ ஒரு 2433 rupees, இது நமக்கு என்னவா தெரியும்? 2433 இந்த நம்பர்ஸ் தான் நம்ம பாக்குறோம். ஆனா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல என்ன தெரியும்? 10001 அப்படிங்கிற மாதிரி அதுவா தான் தெரியும். ஆனா அவுட்புட் ரிசல்ட் தான் வந்து நமக்கு ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு இன்பங்களை கொடுக்கக்கூடியதாகவோ துன்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குமே தவிர்த்து அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது அதுக்கான பேட்டர்ன்ல வந்து ஒரு வரைமுறைக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நமக்கு அந்த அவுட்புட் ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பல்வேறு விஷயங்களை மாறி இருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறந்த தேதி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்போ ஒரே நேரம் தான் இந்த மாதிரி வந்து நமக்கு அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? இப்போ வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ கஷ்டங்கள் வந்துருச்சு அப்படின்னா கஷ்டப்படும் போது வந்து அப்படியே நிறைய நேரம் இருக்கிற மாதிரி பல ஆண்டுகளை கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியும். சந்தோஷம் அப்படிங்கிறது சார் எப்படி போச்சுன்னே ஒரு நாள் தெரியல, ரொம்ப வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இந்த மாதிரி இருந்துச்சு, 1 hour ஓடி போயிடுச்சு அப்படின்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப நம்ம 1 hour 22 minutes வந்து இப்போ நம்ம இருந்திருக்கோம் ஒன்னா எல்லாருமே. இப்போ 1 hour 22 minutes வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாவே இருக்கும். யாராச்சும் அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? எப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் ஆச்சு அப்படின்னு சொல்லி? எஸ் சார். அது சொல்லுவாங்க இல்லையா, டைம் போனதே தெரியல அப்படின்னு. சார் டைம் உண்மை அது சார். இவ்வளவு விஷயத்தை எப்படி சார் கெதர் பண்ணி வச்சீங்க? சரி, நீங்க ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சரி, அப்போ நேரம்ங்கிறது வந்து அது இயற்கையான தன்மையில அது சரியாதான் மூவ் ஆயிட்டு இருக்கு. என்னைக்காச்சும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இதையுமே இன்னைக்கு எனக்கு ஒரு 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு, இன்னைக்கு வந்து நீ கொஞ்சம் ஸ்பீடா துடிச்சிரு, 2 நாளைக்கு அப்புறம் உனக்கு நல்லா வந்து நான் 4 நாளைக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறேன், நீ துடிக்காம கூட அப்படியே இருக்கால வந்து பொறுமையா துடின்னு சொன்னா கேட்குமா? கேட்காது. ஒரு கிட்னி கேட்குமா? கேட்காது. அப்போ இயற்கையா வந்து நம்ம இந்த ஸ்டைல போட்டிருக்க மாதிரி நேரங்கள் எப்படி வந்து சரியா அது செயல்பட்டு இருக்கு, நம்ம எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வேற விதமா பாக்குறோமோ அது போல உடல் ரீதியா இருக்கக்கூடிய உறுப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா அது இயற்கையா தான் செயல்பட்டு இருக்கோம். அந்த இயற்கை தன்மைக்கு ஒத்து போகாத மாதிரி நம்ம வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பல்வேறு பிரச்சனை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? சார் எனக்கு வந்து என் பாடி வந்து எனக்கு ஒத்தே வர மாட்டேங்குது சார், என் மைண்டு நான் என் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேங்குது, நான் ஒண்ணு திங்க் பண்ணா அது ஒண்ணா போயிட்டு இருக்கு, தான் ஏறனா மயம் சறுக்குது, அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இதெல்லாம் அன்ப்ராசஸ்டு எமோஷன்ஸ் தான் அதெல்லாமே. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ நல்லவங்கன்னு சொல்றாங்க, அப்ப அவங்க கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, கெட்டவங்கன்னு சொல்றாங்க வந்து சுகமா இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து பல்வேறு காரணிகள் இருக்கும். அதை நம்ம அறிவுக்கு தெரிஞ்சவர்கள் அவங்க வந்து நல்லவங்க கெட்டவங்க நம்ம சொல்லிடுறோம். ஆனா இயற்கையினுடைய கிரைட்டீரியா பார்க்கும்போது வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கும். அதுல நம்ம பாக்குறது வந்து பாயிண்ட் 1 ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா பார்த்த விஷயங்கள். அப்ப பேசிக்கா நம்ம வந்து டைம் அப்படிங்கறது இந்த உணர்வு ரீதியா அந்த ஸ்டைல பாக்குற மாதிரி பார்க்காம வரையில இரவு பகல், அப்புறம் வந்து வாதம் பித்தம் கபம், அப்புறம் அக்குபஞ்சர் ரீதியா பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்குமே வந்து நமக்கு இருக்கிற மாதிரி ஏஜ் கிடையாது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கு வந்து 5 நாள் ரீபில்ட் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் வந்து 3 month ரீபில்ட் ஆகுது, பிரெயின் அப்படிங்கிறது 1 year ரீபில்ட் ஆகுது. அப்பதான் நம்ம வந்து எது எடுத்தாலும் 1 year ஒரு ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆண்டு இயர் பேசிஸ்ல நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறதையும் செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாம போனாலும் இயற்கை வந்து நமக்கு என்னைக்குமே துரோகம் செய்யறது நமக்கு வந்து எதிராக வந்து போகாது. நம்மளுடைய அறிவினால நம்ம கட்டுற கல்வி விஷயங்களால நம்ம அதை வந்து பார்க்கக்கூடிய அந்த கோணங்கள் அப்படிங்கிறது வந்து பர்செப்ஷன் மாறும்பொழுது அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறத மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஸ்லைட்ல பார்க்கும்போது நம்ம இந்த நேரம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே வந்து சமமானதுதான், பஞ்சபூதங்களும் எல்லாருக்கும் சமமானதா, ஆனா அதை எப்படி வந்து நம்ம பர்சீவ் பண்றோம், எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு அந்த நேரம் அப்படிங்கிறது இம்பாக்ட் வந்து மாறும்.
இப்போ எப்படி வந்து இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம் சொன்னோம், இப்போ வந்து டிவி ப்ரோக்ராம் ரன் பண்றவங்களை பொறுத்தவரை அது வந்து ஒரு பிசினஸ் ப்ரோக்ராம்ல அந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தவரை அது வந்து ஒரு ப்ரோக்ராம், அவ்வளவுதான். அந்த ஒரு கோடிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம பாக்குறவங்க சப்ஸ்கிரைபரா சந்தாதாரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒரு சீரியல்ல வந்து ஒரு 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 துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சீனை காட்டுறாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன பண்ணிருப்போம், ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அந்த சீரியல் இருக்கிறவங்க கூட வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அவ்வளவா அந்த வெறும் ஸ்கிரீனை பார்த்துட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அங்க நமக்கு தெரியும் ஒரு சினிமா அப்படிங்கிறது, ஒரு நாடகம், ஒரு சீரியல் அப்படிங்கிறதோ வந்து நடிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த 6ஆம் அறிவு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா மனிதனுக்கு. அப்போ அங்க அதான் அவங்க முன்னாடியே சொல்றாங்க, இப்போ ஒரு நடிப்பு, ஒரு மீடியா அப்படிங்கிறது தெரியும். ஆனா நடிக்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குத்துப்பாட்டு போட்டா குத்தாட்டம் போடுறது, சோக பாட்டு கேட்டா ஃபீல் பண்றது. இப்போ எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறதோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதோ ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு செகண்டுமே நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு அதை வந்து நம்ம கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம கான்சியஸ்க்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது கெட்டது நல்லதுங்கிற மாதிரி பிரிச்சு சொல்லுவோம். கான்சியஸ்க்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருப்போம். இதுதான் சூடு சோனியா இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. என்னன்னா இந்த மனித குலம் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாயின்னு நினைக்கிறோமோ அது சரின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே வந்து வேறவா மாறுது அப்படிங்கும் போது அது வந்து அவங்களுக்கு வேற அந்த அடாப்டேஷன் கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா மாறுவாங்க, இல்லைன்னா மாறாம இருப்பாங்க. இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பண மதிப்பீடு வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா பணத்தை வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு டேட் வரையில ஒரு செல்லும் அப்படிங்கிற அந்த ஒரு ரூபாய் நோட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு ஆர்டர், ஒரு பில், ஒரு பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, ஒரு வந்து ஒரு லாவை கொண்டு வர்றாங்கன்னா அப்ப அதன் மூலியமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு லீகலா அந்த ஒரு லா மூலியமா அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலியமாக ஆல்ரெடி ஒரு வேல்யூ கொடுத்து வந்து பல வருடங்கள் இருந்த ஒரு விஷயத்த ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து சிம்பிளா என்ன பண்ணிட்டாங்க, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ ஆக்குவதும் மனிதனே, அழிப்பதும் மனிதனே. அது எப்போ அப்படின்னா நம்மளை பொறுத்த வரையில தான். ஆனா இயற்கையை பொறுத்த வரையில அது எப்ப நமக்கு வந்து கொடுக்கும், எப்போ வந்து அழிக்கும் அப்படிங்கிறத 100% யாராலும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜை மட்டும் நீங்க எல்லோரும் ரிமெம்பர் பண்ணிக்கணும். சரி, ஸோ இப்போ நம்ம இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்துரும். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சார் நீங்க ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே அருமை சார். சரி, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ஒன்று பார்த்துடலாம். சரி, இதான் வந்து நம்ம இந்த பிரெயின் அண்ட் பாடிக்கு ஏன் வந்து இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து மனதளவில் வந்து நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ஆனா என் உடல் வந்து ஒத்து வரவே மாட்டேங்குது. இப்போ என்னன்னா இந்த பாடி அண்ட் பிரெயின் அண்ட் பாடி அல்லது மைண்ட் அண்ட் பாடி அப்படிங்கிற மாதிரி வந்து மனதும் உடலும் வந்து சரியான இணக்கமான தன்மையில இல்லாம போகும்போது நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அலைன்மெண்ட், மிஸ் அலைன்மெண்ட், நார்மல், அப்நார்மல், ஃபங்க்ஷன், மால் ஃபங்க்ஷன் இஸ், அதுதான் வந்து நமக்கு வந்து டிஸ்கனெக்டடா இருந்துச்சு அப்படின்னா டிசீஸா வந்து வருது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பிக்சர்ல ஷோ பண்ணிக்கிறது என்னன்னா உடலையும் மனதையும் நம்ம வந்து லிங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப உடலும் மனதை மட்டும் லிங்க் பண்ணா போதாது, அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டி பஞ்சபூதங்கள் நம்ம எல்லாருமே. இப்ப பெரிய பஞ்சபூதம் அப்படிங்கிறது டோட்டலா இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் மொத்தம். அப்போ இங்க எப்படி வந்து பிரெயினுக்கும் பாடிக்கும் கனெக்ஷன் சரியா இருந்தா அங்க எல்லாமே கரெக்டா இருக்கும். அது போல நம்ம குட்டி குட்டியா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன் நம்ம எல்லாரும் இயற்கையா இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களோட வந்து கனெக்ட் ஆயிட்டோம், பொருந்தி போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த பர்ஸ்பெக்டிவ் நம்ம எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கிறோம், பார்க்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் ஒருத்தருடைய அந்த பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு கோணங்களை வந்து நம்ம ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்ம அனுபவிக்க முடியும். எஸ், இஸ் மை வாய்ஸ் இஸ் நாட் கிளியர்? ஒருத்தவங்க நோ வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குது சார். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கு, அவர் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னாச்சு, நமக்கு கிடைச்ச அதே பஞ்சபூதங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல வந்து அவருக்கு கட் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு நோ வாய்ஸ் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காரு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். மறுபடியும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே சார், இப்போ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லாமே வந்து இந்த கனெக்டிவிட்டி.
இப்போ அந்த கனெக்டிவிட்டி வந்து சரியா இல்லாம போச்சு அப்படின்னா எது வேணாலும் யாருக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம். இதுதான் வந்து அற்புதங்கள் நடக்கிறதுக்கும் சரி, அற்புதங்கள் அல்லது ஆச்சரியங்கள் நடக்காம போறதுக்கும் வந்து இந்த கனெக்டிவிட்டி தான் வந்து மிக மிக முக்கியமான காரணம். சரி, இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்லியிருந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ரூபா நோட்டா இருக்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அல்லது நம்பர் அப்படின்னு சொன்னதை வந்து இன்னைக்கு டிஜிட்டலைஸாவும் மாத்திட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த நம்பர்ஸோடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு வகையில வந்து செஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு வந்து ஷோ பண்றேன், அதை பாருங்க, என்ன புரியுது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஸோ எஃபோர்ட் பிளஸ் ராங் டூல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னதான் கஷ்டப்பட்டோம் அப்படின்னாலும் நமக்கான ரிசல்ட் கிடைக்காது. இப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சரியானது எப்படி வந்து அங்க பொருத்தணும் அப்படிங்கிறது தான். அப்போ இங்க அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அன்ஸ்க்ரூ பண்றதுக்கோ டைட் பண்றதுக்கோ அதுக்கான ஸ்க்ரூ டிரைவரோ அதுக்கான டிவைஸ் இருந்தால் மட்டும் தான் அங்கே நம்ம டைட் பண்ண முடியும், அதில் வந்து லூஸ் பண்ண முடியும். அங்க அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு டிவைஸ் போட்டு நம்ம என்னதான் ட்ரை பண்ணி முட்டி மோதிட்டு இருந்தாலும் நோ யூஸ். சரி, ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இமேஜ். எல்லாருக்குமே வந்து அப்படியே யாராச்சும் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா முயற்சிக்கிற மாதிரி இருக்கும். எஸ் ப்ளீஸ் கைண்ட்லி anyone read. எஸ், யாராச்சும் ஒருத்தர் படிக்கலாம். எஸ், யாரும் இல்லையா? எஸ். Knowledge is power. The more you learn, the better you will be able to make decisions about the directions of your life. சரி, ஓகே. இப்போ இந்த பிக்சர் நம்ம புரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நாலேஜ் வந்து நம்ம சரியா வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அதான் வந்து நம்ம அறிவு ரீதியாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம அறிவு ரீதியாகவோ படிக்கிறது மூலியமாவோ செய்யறது மூலியமாவோ பார்க்கறது மூலியமாவோ கேட்கறது மூலியமாவோ நம்ம கெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரி, இப்போ இந்த பிக்சர்ல வந்து என்ன டினோட் பண்ணது இல்லை அது வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற யாராச்சும் சொல்ல முடியுமா? சார் வாட்டர் வந்து 9 கிலோமீட்டர்ல இருக்குன்னு ஒரு போர்டுல வச்சிருக்காங்க. பக்கத்துலயே H2O இருக்காங்க. H2Oனா அதுவும் வாட்டர் தான். பட் அது வெறும் 50 மீட்டர்லயே இருக்கு. பட் H2Oனாங்கிறதா வாட்டருங்கிறது அவருக்கு தெரியாததுனால அவர் வந்து 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ண ரெடி ஆகி அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. இதுதான் வந்து நம்ம ஒட்டுமொத்த மனித குலத்தை வந்து ரொம்ப ஈஸியா ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இமேஜ் வந்து ரொம்ப சிம்பிளா தான். இதுக்கு மேல ஒரு என்லைட்மெண்ட் வந்து யாருக்குமே தேவை கிடையாது. அப்ப என்னன்னா இயற்கை வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து எல்லாருமே கொடுத்துதான் வச்சிருக்கு. ஆனா அது எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாம தான் எல்லாரும் வந்து நம்ம பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா இது வந்து கத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம அறிவு ரீதியான விஷயங்கள் கிடையாது. இங்க மேபி வந்து பிக்சர்ல ஷோ பண்ணிக்கிறது நாலேஜ் அப்படின்னு சொல்லி அறிவு ரீதியா பார்க்கலாம். ஆனா அதை தாண்டி நம்ம மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மன ரீதியான பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப அந்த மனமும் அறிவும் வந்து ஒன்றாக இணைந்து உடலோடும் சரியான இணக்கங்களை ஏற்படுத்தி அந்த உடலோடு இருக்கக்கூடிய இணக்கங்களும் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோடவும் சேர்ந்து சரியா வந்து பொருந்தி போச்சு அப்படின்னா உங்களால சாதிக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாராலையும் வந்து எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, பட் ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு அந்த இன்பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு டிஸ்கனெக்டிங் இருக்கு அப்படிங்கிறதையும் எஃப்எம்ல வந்து அந்த கரெக்டான நம்ம அந்த பாயிண்ட் வைக்கல அப்படின்னா சரியான ஃப்ரீக்வன்சி சரியான பாடல் வராது. அப்ப அந்த சரியான ஃப்ரீக்வன்சி சரியான பாயிண்ட் வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய லைஃபை பொறுத்த வரையில வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸோ அல்லது கொஸ்டினை கேட்டு வந்து நீங்க ஆன்சரை ரைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி ஆச்சரியங்கள் அற்புதங்கள் எல்லாமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் மட்டும்தான். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னா புதுசா நம்ம ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி இருக்கும். இங்க அந்த கஷ்டமே கிடையாது, எல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் தான். அங்கங்க ஜிக்ஜாகா வந்து மாறி மாறி இருக்கும். அது எதோட பொறுத்துன்னு எதை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அறிவு ரீதியான விஷயங்களை அறிவு ரீதியாக அணுகணும், மன ரீதியான விஷயங்களை உணர்வு ரீதியான விஷயங்களை உணர்வுபூர்வமான விஷயங்களை உணர்வு ரீதியாக மட்டும்தான் அணுகணும். ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அந்த ஒரு டாக்டிக் டெக்னாலஜி எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து ஃபேமிலியில அவர் பயன்படுத்தினார் அப்படின்னா மறுநாளே வந்து அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளியேறிடுவாங்க அல்லது இவர் வந்து வெளியேற்றப்படுவார். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஷோ பண்ணக்கூடிய அந்த அஃபெக்ஷன் அல்லது குடும்பத்துல இருக்கிற அந்த ஒரு நிலைப்பாடுகளை பிசினஸ்ல கொண்டு வந்தாரு அப்படின்னா பிசினஸ்ல அவரு ஃபெயிலியர் ஆயிடுவார். அப்போ அறிவு ரீதியான விஷயங்களை அறிவு ரீதியாக பார்க்கணும்,
உணர்வுபூர்வமான அல்லது மன ரீதியான விஷயங்களை மனது பூர்வமாக பார்க்கணும். ஆனா நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த பிக்சர்ல ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி மனசை எப்படி பார்க்கணும், அறிவை எப்படி பார்க்கணுங்கிறது தெரியாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து அறிவு ரீதியா மட்டுமே தேடி ஓடிட்டு இருக்கோம். இயற்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்து வச்சிருக்கு. ஆனா அது இயற்கை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அதோட எப்படி வந்து டிராவல் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம சரியா தெரியாம பல்வேறு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஒரு பிக்சர் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அகைன் இன்னொரு இமேஜ் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ பார்க்காம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது புதுசா தெரியும். சரி, இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போது என்ன தெரியுது? எனிஒன் ப்ளீஸ்? காக்கா வந்து கல்லை போட்டு தண்ணியை ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா போட்டு ஃபுல்லப் ஆகி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் ஆனால் ஸ்ட்ரா போட்டு உருங்கும் போது சீக்கிரம் வந்து தண்ணியை நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம். இது வந்து புரியுது சார். அப்ப என்ன? ஓகே, தேங்க்யூ சார். மீட் பண்ணிக்கலாம். எஸ். சரி, இப்போ கீப் அப்டேட்டிங் யுவர் ஸ்கில். அப்போ அந்த காலத்துல வந்து நம்ம இந்த ஸ்டோரியா படிச்சிருப்போம், இல்லை காகங்களை கூட பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு கூட காகங்கள் வந்து எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோக்களில் வந்து நம்ம யூடியூப்ல பார்க்குறதுல வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். காகங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு 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 ஜீவராசி அப்படிங்கிறதெல்லாம். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஒரு மனிதன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு வந்து வரையில வந்து 1 வருடம் 2 வருடம் 1 வயசு 2 வயசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு ஆர்கான்ஸுமே வந்து வெவ்வேறு விதமாக அதுக்கான பீரியட். இப்ப நமக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா அவங்க வந்து ஒரு நிலை கடந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஆர்கான்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. 5 நாளுக்கு ஒண்ணு ரினிவேட் ஆகுது, ஒரு 3 மாசம் ஒண்ணு ரினிவேட் ஆகுது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அதெல்லாம் வந்து சரியா வந்து இயற்கை எது, செயற்கை எது, அறிவு எது, உணர்வு எது, மனம் எது, உடல் எது, இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டோம், அந்த நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம், அல்லது வந்து அந்த ஸ்கில்லை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சுதந்திரமாக வாழ முடியும். அதே மாதிரி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் நேரங்கள் வந்து நமக்கு அதிகப்படியாக வீணாக்காமலும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஷோ பண்ணது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து மலர் மருந்துகளை வந்து இதுவரையில நம்ம ஒரு கோணத்துல பார்த்திருப்போம், இல்லை படிச்சிருக்கலாம். ஆனா இதற்கு அடுத்தபடியா நீங்க வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல வேற ஒரு கோணத்துல வந்து பார்க்கும்போது அதை வந்து பயன்படுத்தும் போது பல்வேறு விதமான அற்புதங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே நடக்கும் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இமேஜஸை ஷோ பண்ணியிருந்தோம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, the last ஒரு 2 images. ஸோ ஆல்ரெடி ஒரு சில ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து பிடிக்குது பிடிக்காம போகுது அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சில விஷயங்கள் இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லுவோம், பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது, கேட்டாலே இரிட்டேட் ஆகுதுன்னு. அப்ப இந்த உணர்வு ரீதியா வந்து நம்ம நேரத்தின் அடிப்படையில் எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கிற பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு குரல் அல்லது வந்து ஒரு ஓசை அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ஓசை வந்து இப்ப நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது வந்து பிளேட் எடுத்தோ இல்லை ஏதோ ஒரு கரண்டி எடுத்தோ எல்லாம் வந்து தட்டி இப்போ ஸ்கூல்ல படிக்கும் போது பெஞ்ச் தட்டுறது செய்யறதுனால இருந்திருப்போம். அப்போ ஒரு விஷயம் அன்ஆர்கனைஸ்டா இருக்கும்போது அது ஒரு அவுட்புட்டை ஏற்படுத்துது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து இரிட்டேட் ஆகும். அதே வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் அல்லது வந்து குறிப்பிட்ட விஷயங்கள் ஆர்கனைஸ்டா உன்னோட வந்து சரியான ஒரு இணக்கமான தன்மையில வந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுத்துச்சு அப்படின்னா அது நமக்கு வந்து இதமா இருக்கும். அப்போ ஒரே சவுண்டு தான், ஆனா அதை வந்து அந்த நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா பிரகாரம் வந்து நம்ம சரியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு விஷயத்த கொடுத்தோம் அப்படின்னா அதே காற்றானது இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு கோபத்துல கத்துறாங்க அப்படிங்கிறதும், ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு பேஸ் வாய்ஸ்ல ரொம்ப லவுடா பாடுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து இயற்கையாக பார்க்கும்போது இரண்டுமே ஒரே விஷயம்தான். ஒருத்தவங்க சத்தமா கோவப்பட்டு கத்துறாங்க, ஒருத்தவங்க சத்தமா ரொம்ப வந்து சத்தமா வந்து பாடுறாங்க. இப்ப ரெண்டும் ஒரே தன்மைதான். அந்த கோவப்படுறது அல்லது வந்து ஒரு இரிட்டேபிளான ஒரு நேச்சர் அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் அன்ப்ராசஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் எமோஷன்ஸ். இங்க அந்த லவுட் வாய்ஸ்ல அவங்க பாடக்கூடிய விஷயம் அதை கேட்க நமக்கு வந்து ஒரு இதமா இருக்கும், ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்கும். இதுங்கிறது வந்து ஆர்கனைஸ்டு எமோஷன்ஸ் அல்லது ப்ராசஸ்டு எமோஷன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நீங்க என்னவா புரிஞ்சுக்கணும், எய்தர் unprocessed emotions or processed emotions. There is no negative or positive state அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும்
நமக்கு வந்து ஆர்கனைஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ், பிடிச்சது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது பிடிக்காத விஷயங்கள் நெகட்டிவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆர்கனைஸ் அன்ஆர்கனைஸ்ட்னு பார்த்தாலும் சரி, ப்ராசஸ் அன்ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தாலும் சரி, அல்லது கனெக்டிங் டிஸ்கனெக்டிங் அப்படின்னு பார்த்தாலும் சரி, அல்லது லிங்க் டிஸ்லிங்க், அதாவது லிங்க் வந்து நமக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி. சரி, இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம சேர்த்து வந்து நமக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு நபருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம். ஆனா அதை தாண்டி வந்து நம்ம உடல் ரீதியா பார்க்கும்போது பல்வேறு விஷயம் வந்து எப்படி நேரங்கள் வந்து நாட்கள் மாறுதுன்னு பார்த்தோம். இப்போ இது நம்ம ஒரு ஆட்டம் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு அணுக்களா சேர்ந்தா வந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். மாலிகுல் இருந்து டிஷ்யூ, மாலிகுல் இருந்து வந்து ஒரு செல்ல இருந்து வந்து திசுக்கள்ல இருந்து அடுத்தது ஒரு ஆர்கன்ல இருந்து வந்து ஒரு உறுப்பு மண்டலங்கள், அந்த உறுப்பு மண்டலம் மொத்தமா சேர்ந்தது அப்படின்னா ஒரு மனித பாடி, ஒரு பிசிக்கல் ஹியூமன் பாடி அப்படிங்கிறது, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம ஒரு பெண்மணி வந்து கருவா இருக்காங்க அப்படிங்கும்போது வந்து 10 மாதங்கள்ல வந்து இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். அப்போ ஒரு விந்தணு, ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த உருவத்திற்கும் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் தான் வந்து காரணமா இருக்கும். அப்ப அந்த ஒரு விஷயத்துல இருந்தா படிப்படியா ஒவ்வொன்னா டெவலப் ஆகி ஒரு குழந்தையாக ஒரு ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்க வந்து ஒவ்வொருத்தருமே வந்து குழந்தையாக பிறந்திருப்போம். அப்ப அந்த மாதிரி நம்ம அது உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு விந்தணு, ஒரு கருமுட்டை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய அந்த எமோஷன்ஸா இருந்தாலும் சரி, பிசிக்கலான விஷயங்களா இருந்தாலும் சரி, உள்புறமாக உள்நோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஆட்டம்னால பல்வேறு சொல்றோம் இல்லையா, பல்வேறு கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாடின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம அந்த ஆட்டம் அல்லது எனர்ஜி இந்த விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும், ஒரு அணுக்களும் இன்னொரு அணுக்களும் சேர்ந்து நமக்கு அந்த பாண்டிங் அப்படிங்கிற அந்த இணக்கம் அப்படிங்கிறது, கனெக்டிங் அப்படிங்கிறது, இந்த ஆர்கனைஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மாலிகுலை கிரியேட் பண்ணதோ, அது போல இரண்டு பீப்புள்ஸோட எமோஷன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சரியா இருந்துச்சு, பொருந்தி போனா மட்டும்தான் ஒருத்தரோட அந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 145 மினிட்ஸ் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒன்னா. இப்போ ஒரு 100-200 பேருக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல வந்து நம்ம லிங்க் அனுப்பியிருப்போம். அதுல வந்து ஒரு 50 பீப்புள்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. கரண்ட்லி ஒரு 44 பீப்புள்ஸ். அப்ப அந்த 100 பேர் அனுப்புறது வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணல, லிங்க்ல வந்து லைவ்ல வந்து ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களே வந்து காலம் வந்து இப்ப நமக்கு ரொம்ப நேரம் வந்து 9 o'clock கிட்ட வர்றதுனால ஒரு ஃபேமிலி உமனா இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படிங்கும்போது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கனால ஒரு சிலர் வந்து வெளியே இருக்கலாம், ஒரு சிலர் வந்து வெளியில இருக்கலாம். அப்போ கடைசி வரையில வந்து இதெல்லாம் யாருக்கு வந்து கேட்கறதுக்கு இருக்கு அப்படிங்கும் போது, இப்ப நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சிஸ்ல என்ன இயற்கை அப்படிங்கிறது எனக்கு ஒன்று கொடுக்குது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, இப்ப அதே ஃப்ரீக்வன்சில நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு 1.25 மணி நேரம் வந்து நான் ஸ்டாப்பா எப்படி வந்து டைம் போகுதுங்கிறதே தெரியாம கவனிச்சிட்டு இருக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம அறிவுபூர்வமான விஷயங்களை ரிசீவ் பண்ணிட்டு இருக்க முடியும், அப்டேட் பண்ணிட்டு இருக்க முடியும், என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியும். அப்ப அந்த ஆட்டமா பார்க்கும்போது, அந்த எனர்ஜியா பார்க்கும்போது அது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அங்க அது வேலை செய்யும். அந்த ஃப்ரீக்வன்சி அல்லது அந்த எனர்ஜி வந்து அங்க மேட்ச் ஆகல அப்படின்னா வேலை செய்யாது. இதுதான் வந்து மருத்துவ முறைகளை வந்து அவர் குணம் அடையவில்லை, மருத்துவ சிகிச்சை பலன் அளிக்கவில்லை, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சொல்லுவாங்க. அப்ப அந்த எனர்ஜியோட அங்க வந்து சேரல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நமக்கு அந்த பாடி மைண்ட் அல்லது பிரெயின் அண்ட் பாடிங்கிறத கனெக்டிங் கரெக்டா இருக்கணும். அடுத்ததாக குட்டி குட்டியா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், நாம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் அப்படிங்கறத தாண்டி குட்டி குட்டி பஞ்சபூதங்கள் அப்படிங்கறது வந்து பெருசா இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் பஞ்சபூதங்களோட மேட்ச் ஆகுறது, கனெக்ட் ஆகுறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய பாடி மைண்டுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட எப்படி பொருந்தணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியமான ரோல் எங்க பிளே பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த சங்கல்பம் பண்ணுங்க ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டடா இருங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையில கேட்டீங்க அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் எண்ணம் போல் மட்டுமே வாழ்க்கைங்கிறது கிடையாது அப்படிங்கறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சார் நான் வந்து என் கனவுல கூட நினைச்சே பார்க்கல சார், இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளாகுவேன், இவ்வளவு பெரிய நான் ஸ்டேஜ்ல நிற்பேன் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல, என் கனவுல கூட நினைச்சு பார்த்தல அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ அவங்க நினைத்து பார்க்காத விஷயங்களையும் பிரபஞ்சம் அவருக்கு நடத்தி கொடுத்தது எது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைட்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, சார் நான்லாம் வந்து எப்படியோ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சார், ஆனா கடைசியில பார்த்தா நான் இப்படி இருக்குன்னு ஒரு நாள் கூட நான் நினைக்கவே இல்லை சார், இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 எக்ஸ்ட்ரீமிட்டிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் நினைக்காத, அவர்களுடைய கான்சியஸ்ல இல்லாத ஒரு விஷயங்கள் தான் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எல்லோருமே புரிஞ்சுக்கணும். அப்ப சாதாரணமாக நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்கள் அப்படிங்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை வாழு அல்லது வாழ விடு இந்த மாதிரியான தத்துவ ரீதியான விஷயங்களோட ஸ்டாப் ஆயிடும். அதை தாண்டிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது இந்த எமோஷன்ஸ்னால மட்டும்தான் வந்து சாத்தியமாகும். ஒண்ணு நம்ம அந்த பிரெயின் அண்ட் பாடியோட கனெக்ஷனும் சரியா இருக்கணும். எட்டர்னலா நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட சாரி யார் ரைட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கிளியர் ஆல் ரைன்ஸ் ஐ டோன்ட் நோ வை சடனா எப்படி வந்துச்சுன்னு தெரியல. யாராச்சும் நோட் பண்ணீங்களா என்ன ஸ்கிரீன்ல வந்துச்சுன்னு சொல்லி? நிர்மல் குமார்னு பேர் காமிச்சதுங்க. அப்படிங்களா? சரி, ஓகே. ஒரு எமோஷன்ஸ். ஓகே சரிங்க. சரி, நம்ம கான்செப்டுக்குள்ள போயிடலாம். சரி, அப்படிங்கும் போது நாம இதெல்லாம் சொல்ல சார், நான் நல்லது நினைச்சா நல்லது நடக்குன்னு சொன்னாங்க சார், நான் நல்லது தான் சார் நடக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் கெட்டதே நடக்குது சார். இயற்கையை பொறுத்தவரையில் நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இயற்கையை பொறுத்தவரையில அந்த பஞ்சபூத தன்மைகளை வந்து சரியா வந்து செயல்பட்டு இருக்கோம்ல ஒரு இணக்கமான தன்மையில. அந்த இணக்கம் வந்து எப்போ கூடுது குறையுதோ அப்போ அதனுடைய தாக்கங்கள் வந்து எப்படி வேணாலும் பிரதிபலிக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளோட அறிவால வந்து எல்லாத்தையுமே நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன், செஞ்சிருவேன், அப்படியே வந்து ஒரு தாந்திரிகம் பண்ணிடுவாங்க, மாந்திரிகம் பண்ணிடுவாங்க, அல்லது வந்து அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணா கிடைச்சிடும், தியானம் பண்ணா கிடைச்சிடும் சொல்லி எடுத்துட முடியுமான்னா 100% அட்டைன்மெண்ட் அப்படிங்கிறது நாட் பாசிபிள் அட் ஆல் ஃபார் எனி ஒன். நம்ம ஒரு விஷயத்தை அணுகிறோம், அப்படி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா நம்மளோட அறிவுக்கு நம்மளுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி அது ஓகே 100% கரெக்ட் தான். ஆனா எல்லாத்துக்குமே 100% அங்க ஒரு அட்டைன்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நிறைய விஷயம் கிட்டத்தட்ட வந்து பேசிட்டோம். சரி, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எட்வர்ட் டச் அவர்களுடைய இந்த டேட் ஆஃப் பர்த் எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டில் தென் வந்து இந்த இலவச கிளாஸை போடணும் அப்படிங்கிற வரையில் நான் ஒரு பேட்டன் வந்து வச்சிருந்தேன். நேத்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் பேட்சோட டேட் ஆஃப் பர்த் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சது, ஏன் வந்து அவர் இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம். ஆனா அது வந்து அந்த கால்குலேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நான் இங்க வந்து எல்லாருக்கும் வந்து சொல்ல முடியாது. ஒரு இலவச வகுப்பு அப்படிங்கன்னா இல்ல வந்து நம்ம நேரங்கள வந்து போதாது. அது வந்து அதுக்கான வகுப்புல ஒரு சிலர் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் அதுல சொல்லி கொடுக்குறேன். அது வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாவும் புரிஞ்சுக்க முடியும். இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொதுவான அந்த பிறந்த தேதி மலர் தேர்வுகளையும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்றேன், அதை நீங்க தாராளமா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரி, எப்படி வந்து நம்ம ஒரு சொல்லுக்கு ஒரு வேல்யூ இருக்கோ அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கோ அது போல ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு வேல்யூங்கிறது இருக்கும், ஒவ்வொரு எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் வந்து அங்க பிறந்த தேதிகளை பொறுத்தும் அவருடைய பெயர்களை பொறுத்தும் அவருக்கு பின்னாடி பல்வேறு விதமான எனர்ஜி ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வந்து இம்பாக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படி நமக்கு தெரியாம வந்து வாதம் பித்தம் கபம் உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி அல்லது எமோஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய நேரம் அப்படிங்கிற ஒவ்வொரு டைமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கோ அது போல ஒவ்வொரு நேரமும் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பல்வேறு விதமாக பல்வேறு ஃப்ரீக்வன்சிஸ் எனர்ஜிஸை வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த நம்பர்ஸ் பொறுத்த வரையில வந்து இன்னொரு குட்டி விஷயத்த வந்து சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா இப்ப நம்ம ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ டாப் ரேங்க் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து வேல்யூஸ் வந்து ரொம்ப 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 நிறைய இருக்கும். நம்பருங்கிறது வந்து சேம் 1 2 3 அப்படிங்கிறது. ஆனா ரேங்கை பொறுத்த வரையில யாரு வந்து 1 2 3 இந்த ரேஞ்சில் இருக்கா அவங்க தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். இதுவே நமக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த ரேங்கிங்ல பார்த்த மாதிரி இந்த 1 2 3 இருந்துச்சு அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் பொறுத்தவரையில அதுக்கு வந்து ஹையர் வேல்யூவா லோ வேல்யூவா? எஸ் எனிஒன்? ஹையர் வேல்யூ.
எது ஹையர் வேல்யூ? பேங்க் அது பேலன்ஸா இல்ல பேங்க் வந்து பேலன்ஸ் ரேங்கிங்? பேங்க் பேலன்ஸ் ஹையர் வேல்யூ, ரேங்கிங்க்கு 1 2 எல்லாம் ஹையர் வேல்யூ. பேங்கிங்க்கு ஹையர் வேல்யூவா? பேங்கிங்க்கு ஹியூஜ் மணி இருந்தா ஹையர் வேல்யூ தானே. இப்ப எங்கிட்ட நான் 10 கோடி கேட்டது இருந்தா 1 to 3 கேட்டேன் நான். ஓகே, லோயர் வேல்யூ. சரி, ஓகே. அப்போ இங்க வந்து நம்ம ரூபாய் மதிப்பு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 to 3 அப்படிங்கிறது லோ, வெரி வெரி சீப். இதுவே ரேங்கிங் அப்படிங்கிறது பார்க்கும்போது இட் இஸ் த அல்டிமேட் ஆப்டிமம் லெவல். அப்போ நம்பர் அப்படிங்கிறது சேம் தான், ஆனா அது நம்ம என்னவா பாக்குறோங்கிறத பொறுத்து அதனுடைய தாக்கம் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எல்லாரும் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது எக்ஸாம்ல வந்து எழுதிருப்போம். இப்படி எழுதும்பொழுது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 35 அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா பாஸ் ஆகுறது வைக்கிறாங்க. இப்போ 34 எடுத்தாங்க அப்படின்னா 34க்கும் 35க்கும் 1 மார்க் தான் டிஃபரன்ஸ். பட் அந்த 1 மார்க் அப்படிங்கிறது 34க்கும் 35க்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா 34 அப்படிங்கிறது ஃபெயில் ஆகும், 35 அப்படிங்கிறது பாஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்றோம். கரெக்டா? பட் தெர் இஸ் ஒன்லி ஒரே ஒரு நம்பர் தான் டிஃபரன்ஸ். ஆனா நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த கிரைட்டீரியா, அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து ஹையர் வேல்யூவா லோ வேல்யூவா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். சரி, அடுத்ததா வந்து ஒருத்தவங்க வந்து 99 எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து 100 எடுக்கிறாங்க. இப்போ 100 அப்படிங்கிறது வந்து சென்டம் ஃபுல் மார்க், 99 அப்படிங்கிறது அதை விட கம்மியா. இப்போ இந்த 99க்கும் 1க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் சொல்லி பார்த்தோம்னா 100 எடுத்தவங்க சென்டம், 100 எடுக்காதவங்க வந்து சென்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ இந்த 34 35 மார்க்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மார்க்கோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கறத மட்டும்தான் தீர்மானிக்கும். ஆனா இந்த 99 to 100 அப்படிங்கிறது சென்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பக்கம் சொன்னாலும் அல்டிமேட்டா பார்க்கும்போது 99 இருந்தாலும் பாஸ் தான், 100 இருந்தாலும் பாஸ் தான். அப்போ ஒரே மார்க் வித்தியாசம் அப்படிங்கிறது 35 to 34 அப்படிங்கும் போது வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிறது சொல்லுது, 99 அப்படிங்கும் போது வந்து சென்டமா இல்லையா அப்படிங்கிறது சொல்லுது. ஆனா 35க்கு மேல அப்படின்னு வரும்போது எதுவாக இருந்தாலுமே அந்த 99 to 100 அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்னை தாண்டி இன்னொரு பேட்டர்னை நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து பாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வந்து வரும். அப்ப இங்க எல்லாமே மொத்தமா நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 2 மணி நேரத்துல என்ன சொல்ல வருது அப்படின்னா, இயற்கை பொறுத்தவரை எல்லாம் வந்து சேமா தான் இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி வந்து பாக்குறோம், எப்படி வந்து நம்ம அதை ப்ராசஸ் எமோஷன்ஸா மாத்துறோம் அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எனர்ஜிஸ் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து சேட்டலைட்ல இருந்து வந்து சிக்னல் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நியர்பைல வந்து டவர்ஸ் இருக்கும், அங்க இருந்து நமக்கு வந்து சிக்னல் கிடைக்குது. மேல வந்து ஒரே நமக்கு வந்து நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். எனக்கு 9:05க்கு மேல மீட்டிங் இருக்கும், ஆபீஸ் மீட்டிங். நான் அப்ப ஓகே மேம், கேட்க முடியல. அப்ப நீங்க ரெக்கார்ட் அனுப்புவீங்களா? சரிங்க. நான் குரூப்ல வந்து என்ன இன்டிமேட் பண்றேன். ஒருவேளை மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அனுப்பி வைப்பேன். சரிங்களா? ஓகே, நான் எனக்கு கனெக்ட் ஆகிற வரைக்கும் நான் அட்டன் பண்ணுவேன் சார். சாரி. சரிங்க. மேக்ஸிமம் நீங்க 9:05 போறதுக்குள்ள வந்து நம்ம கான்செப்டுக்குள்ள வந்து. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி, இப்போ சேட்டலைட் மேல இருக்கு, விண்வெளியில சேட்டலைட் இருக்கு, அங்கிருந்து ரிசீவ் பண்ணி இங்க சிக்னல் வருது, நமக்கு டவர்ல இருந்து நமக்கு வந்து மொபைலுக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மேல இருக்கிற ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டிவைஸை வச்சு அந்த டிவைஸ்ல வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு சிக்னலா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு டவர்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி நம்ம வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். அப்போ இன்டர்நெட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், அமௌண்ட் வந்து பே பண்றோம். ஆனா ஒரிஜினலா வந்து இயற்கை பொறுத்த வரையில அந்த ஒரு 100 ருபீஸோ 200 ருபீஸோ கொண்டு போயிட்டு விண்வெளியில நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெட் கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரைட்டீரியா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பொறுத்துதான் ஒரு விஷயம் நமக்கு வேல்யூவா இருக்கக்கூடிய விஷயங்களா வேல்யூ இல்லாத விஷயங்களா அப்படிங்கறத பொறுத்து தீர்மானிக்கும். அது போல இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2 + 2 அப்படின்னாலும் 4 தான், அல்லது 9 - 5 அப்படின்னு சொன்னாலும் 4 தான். இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது 4, ரிசல்ட் வந்து சேம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது 9 - 5 அப்படிங்கிற போது அது 9 அப்படிங்கிறது என்ன, மைனஸ்ங்கிறது என்ன,
5 அப்படிங்கிறது என்ன வந்து ஒவ்வொரு டைமென்ஷன் மாறும். 2 + 2 அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 என்ன, அடுத்த இருக்கக்கூடிய பிளஸ், அடுத்த இருக்கக்கூடிய 2 என்னங்கிறத பொறுத்து நமக்கு அந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது மாறும். அல்டிமேட்டல் ரிசல்ட் அப்படிங்கிறது 4 இருந்தாலும் அதற்கு முன்னாடி ப்ராசஸ்ல பார்க்கும்போது பல்வேறு விஷயங்களாக மாறி இருக்கும். அது போல இந்த நம்பர்ஸுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்பருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் பல்வேறு விளைவுகளையும் பாதிப்புகளையும் பயன்களையும் ஒவ்வொரு செகண்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எல்லோரும் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ கான்செப்டுக்குள்ள டைரெக்டா வந்துட்டு போறோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள போயில. ஏன்னா நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டேட் ஆஃப் பர்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்கு, எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ வரையில சொன்னது எல்லாருக்குமே வந்து கிளியரா புரிஞ்சிடுச்சா? யாராச்சும் கேள்விகள் இருக்கா? புரிஞ்சுதுங்க சார். கொஸ்டின்ஸ் எதுவும் இல்ல. சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அகைன் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச கான்செப்டுக்குள்ளே வந்துருவோம். சரி, அதுக்கு முன்னாடி